மாவனார் நோக்குண்டா மேனீர் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பதம் தப்பாமல் சர்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஓகே. ஓகே சரி, எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் நாள் வீடியோ. அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கறதுனாலும் கேட்கலாம், இல்லை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். நீங்கள் வந்து வகுப்பு எண்டில் போன நாள் கிளாஸை கூட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் கேட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம மெயினாக இந்த இதில் பார்த்தது நேற்று பார்த்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி இது ரெண்டையும் பார்த்தோம். லக்னம் எப்படி இருக்கணும் ஒருத்தருக்கு, ராசி எப்படி இருக்கணும். லக்னம் வந்து 2 பேருக்குமே 2-12 இருக்கிறது நல்லது, இல்லை 4-10 இருக்கிறது நல்லது, இல்லை 6-8 இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம். இது இல்லாம பாதகமா இல்லாத பட்சத்துல 1-5-9 3-11 7-7 இருக்கிறது சிறப்பு அப்படின்றதையும் பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது லக்னம் எந்த விதத்திலையும் கிடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு 12-13 விதிகள் பார்த்தோம். இது லக்னத்துக்கு மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 2ஆம் அதிபதிக்கு பார்க்கலாம், 3ஆம் அதிபதிக்கு பார்க்கலாம், 4ஆம் அதிபதிக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி 12 அதிபதிகளுக்கும் 12 இடத்துக்கும் அதை பார்க்கலாம். அந்த கிரகங்களுக்கும் இதை பார்க்கலாம். அந்த கிரகங்கள் எப்படி கெட்டு போயிருக்கு, சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்காரா, வீடு கொடுத்தவர் நல்லா இருக்காரா, 6-8-12 இருக்கா அப்படின்னு நம்ம கொடுத்த இந்த விதிகள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பொருந்தி வரும். லக்னத்துக்கும் பொருந்தி வரும், 2ஆம் இடத்துக்கும் பொருந்தி வரும், ராசி எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கும் இது பொருந்தி வரும். ஸோ இதை பொதுவாக நீங்கள் வந்து ஒரு கான்செப்டா வச்சுக்கிட்டு இதை பார்க்க நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இது வந்து மனப்பாடமாக வந்துடும். ஓகே. அதே மாதிரி தான் ராசி பார்க்குறோம். ராசியில் வந்து 2-12 இருக்கலாம், 4-10 இருக்கலாம், 6-8 இருக்கலாம். இல்லை பாதகமாக இல்லாத பட்சத்தில் 5-9 3-11 அப்புறம் 7-7 அப்படின்னு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகே. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதுல மெயின் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா தாராபலன் பார்க்குறோம். இங்கே 6-8 இருக்கும்போது அம்சத்தில் 6-8 இருக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை இங்கே பார்க்குறோம். 2-12 இதில் 2-12 7 4-10 அப்படின்னு சொல்லும்போது சின்ன நம்பர் பெண் ராசி லக்னமாகவும் பெரிய நம்பர் ஆணோட ராசி லக்னமாக இருக்கிறது சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்துல இதை ஒரு மைனஸ் மார்க்கா நம்ம போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய மற்ற பொருத்தங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ செவ்வாய் பாதிச்சிருக்காரா, இல்லை வந்து கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, ஆயுள் எப்படி இருக்கு, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, ஸோ மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில இதையும் பார்க்கறது. கடைசியில இதை வந்து நம்ம பண்ணலாமா வேண்டாமா டிசைட் பண்ணலாம். அந்த மாதிரி டிசைட் பண்ணக்கூடிய நேரத்துல நீங்க வந்து டைரக்டா அந்த பஞ்சபூத நம்ம பஞ்சாங்கம் பார்த்தோம் இல்லையா, அந்த பஞ்சாங்கத்துல வந்து பார்க்கலாம். பஞ்சாங்கத்துல வந்து எப்படி பார்க்கணும், அந்த 4 அதிபதி நல்லா இருக்காங்களா 2 பேருக்கும், அதே மாதிரி 2 பேருக்குமே வந்து யோகங்கள் நல்ல யோகங்கள் இருக்காங்களா, 2 பேருக்குமே வந்து அசுப யோகங்கள் இல்லாம இருக்காங்களா, கரணங்கள் நல்லா இருக்கா, 2 பேருக்குமே ஒரே கரணமா இல்லாம வேற வேற கரணமா இருக்கா, அது பவ கரணத்துக்கு உதாரணம் வேற சொன்னேன் நான், அதையும் பார்த்துக்கலாம் நம்ம. அந்த மாதிரி நம்ம வந்து இதை பார்த்துட்டு கடைசியில டிசைட் பண்ணும்போது இதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை மற்ற எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம பஞ்சாங்கம் விஷயங்களை கொஞ்சம் ஒரு 10% மைனஸ் மார்க் கொடுத்துட்டு போயிடலாம். பட் அங்கேயும் 2 பேருக்கு அசுப கிரகங்கள் இருக்குன்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க, எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது, அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது, அந்த நாமயோக கோயில்களை சொல்லி அந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்துருங்க, அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு வாங்க அப்படின்றத நம்ம சொல்லிடுறது நல்லது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஆயுள் பலம் பார்த்தோம். ஆயுள் பலத்துக்கு சிம்பிளா இன்னும் ஃபுல்லா பார்க்கல நம்ம ஆயுள் பலத்துக்கு சிம்பிளா ஒரு சின்ன விதிகள் மட்டும்தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம், குரு நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் புதன் நல்லா இருக்கணும். இந்த 3ல அட்லீஸ்ட் ஒரு கிரகமாவது நல்லா இருக்கணும். 3 நல்லா இருந்ததுன்னா 100%, அதாவது 100 வருஷம் ஆயுள்னு எடுத்துக்கலாம். இதுல 2 பேர் நல்லா இருந்தாங்கன்னா 60-65 வயசுன்னு எடுத்துக்கலாம். ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா 40-48 வயசு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்காரு அப்படின்னா நம்ம சனி நல்லா இருக்காரா, சந்திரன் நல்லா இருக்கா, சந்திரன் பலமா இருக்கா, லக்னம் பலமா இருக்கா, 8ஆம் இடம் பலமா இருக்கா, அந்த மற்ற பலங்களையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆயுள் பலம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் பலவீனமா அப்படின்றத பார்க்கணும். நம்ம பார்க்கலாம், அதை பார்க்கலாம். அதுக்கடுத்து கிரகச்சேர்க்கை நம்ம இங்க சொல்றது வந்து இப்போ 12 கட்டங்கள்ல எந்த கிரகங்கள் இருக்கலாம், எந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சூரியன்
லக்னத்துல 2 பேருக்குமே இருக்கலாமா, 2 பேருக்கும் இருக்கக்கூடாதா, சூரியன் லக்னத்துல இருந்தா வேற என்ன கிரகங்கள் அங்க இருக்கலாம், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நாம பாக்குறோம். ஓகே, அதுதான் கிரக சேர்க்கைன்னு சொல்றோம். இதை விட்டுட்டு அடுத்து நம்ம துணை விதிகள்னு சொல்லும் போது இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்குறது தான் இந்த துணை விதிகள். ஓகே ஓகே இப்போ செவ்வாய் தோஷம் பார்க்கறதுக்கும் நம்ம செவ்வாயை வந்து பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஓகே, பொதுவாக இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றோம். செவ்வாய் தோஷம்னா என்ன சொல்றோம்? செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றோம்? செவ்வாய் தோஷம் அப்படின்னா எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? செவ்வாய் தோஷத்தை செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷத்தை என்ன பண்றோம்? சந்திரனுக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் செவ்வாய் தோஷமா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் செவ்வாய் வந்து நம்ம தோஷமா எடுத்துக்கிறோம். இதுக்கு தோஷத்துக்கு நிறைய விதிவிலக்குகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு தோஷமான ஜாதகத்துக்கு இன்னொரு தோஷமான ஜாதகத்தை தான் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தோஷத்துக்கு தோஷத்தை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை சுத்தமா இந்த பார்வையில நம்ம பார்க்கவே இல்லை. செவ்வாய் தோஷத்தை நம்ம பார்க்கவே இல்லை. செவ்வாய் பலமா பலவீனமான்னு பார்க்கிறோம். இப்போ தோஷமுள்ள ஜாதகத்துக்கு தோஷமுள்ள ஜாதகத்தை இணைக்கணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. ஓகே, அந்த கான்செப்டை விட்டுட்டு நாம பலமா பலவீனமான்னு பார்க்கிறோம். ஸோ ஒரு கிரகம் பலமா இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு அது பலவீனமா இருந்தா ஓகேன்னு சொல்லலாம். அப்படி 2 பேருக்குமே பலமா இருந்ததுன்னா நல்லது அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் பலவீனம் அடைஞ்சதுன்னா இன்னொருத்தர் ஜாதகத்துல அந்த கிரகம் பலமா இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் வந்து டோட்டலா நம்ம திருமண பொருத்தத்துல பார்க்கக்கூடிய எல்லா விதிகளும். இதே மாதிரி லக்னம் நல்லா இருக்கு, ஒருத்தருக்கு நல்லா இருக்கு, இன்னொருத்தருக்கு நல்லா இருந்தா நல்லது. இல்ல இன்னொருத்தருக்கு சுமாரா இருந்ததுன்னா பரவாயில்ல. இன்னொருத்தருக்கு கெட்டு போய் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா நல்லது. 2 பேருக்குமே கெட்டு போயிருந்ததுன்னா லக்னம் நல்லா இல்லை. லக்னம் நல்லா இல்லைன்னும் போது அது சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் இடம் நல்லா இல்லை, 3ஆம் இடம் தான். ஸோ இந்த மாதிரி 2-3 இடங்கள் சேர்ந்தாப்புல ஒருத்தருக்கு நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஜாதகத்தை டோட்டலாவே நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அது பொருத்தம் இல்லைன்றத சொல்லிடலாம். பொதுவா ஒருத்தருக்கு 2ஆம் இடமும் நல்லா இல்லை, 7ஆம் இடமும் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்கள பொருத்தாம இருக்கிறது நல்லது. ஓகே, இங்க நம்ம செவ்வாய் தோஷம், செவ்வாய் பலமா பலவீனமான்னு பார்க்கும்போது செவ்வாய் எப்படி பலம் அடைகிறார், செவ்வாய் எப்படி பலமீனம் அடைகிறாரு? செவ்வாய் பலம் அடைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா எந்த கிரகமா இருந்தாலும் பலம் அடைகிறதுனா தன்னோட சுயசாரத்துல இருக்கிறது பலம். தன்னோட சுயசாரத்துல இருக்கிறதுன்றது பலம். அப்புறம் கேந்திர திரிகோணத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பலம். அதுக்கப்புறம் சுபகிரகங்களால் பார்க்கப்படுறது அப்படின்றது, சுபகிரகங்கள் சேர்ந்து இருக்கிறத விட சுபகிரகங்களால் பார்க்கப்படுவது அப்படின்றது பலம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது செவ்வாய் பலமா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு பலமா இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கும் பலமா இருக்கிறது நன்மை. ஓகே, செவ்வாய் பலவீனம் அடைகிறாருன்னா எப்படி பலவீனம் அடைகிறாரு? செவ்வாய் பாத்தீங்கன்னா ராகுவால பலவீனம் அடைகிறார், கேதுவால பலவீனம் அடைகிறார், சூரியனால பலவீனம் அடைகிறார். ஹலோ சார், சிவசக்தி சார், கொஞ்சம் மியூட் போட்டு. ஓகே, ராகுவால பலவீனம் அடைகிறார், கேதுவால பலவீனம் அடைகிறார், சூரியனால பலவீனம் அடைகிறார், தேய்பிரை சந்திரனோட இருக்கும்போது பலவீனம் அடைகிறார், பாவகர்த்திரி தோஷத்துல இருந்தாலும் பலவீனம் அடைகிறார், பாதகஸ்தானத்துல இருந்தாலும் பலவீனம் அடைகிறார். இங்க நம்ம தேய்பிரை சந்திரன் சொல்லியிருக்கோம். ஏன் இதை சொல்லலை நம்ம? வளர்வை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து யோகங்களை கொடுக்குறாரு. செவ்வாய் வந்து தேய்பிரை சந்திரனோட சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்ல 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தாலும் சரி, அவருக்கு தோஷங்களை கொடுக்காம யோகத்தை கொடுக்கிறார். ஆனா தேய்பிரை சந்திரனோட இருக்கும் போதோ, தேய்பிரை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருக்கும் போதோ அவரு பலவீனம் அடைகிறார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 6 ரூல்ஸ்னாலையும் செவ்வாய் வந்து பலவீனம் அடைகிறார் அப்படின்னு எடுக்கிறோம். ஓகே, முதல்ல இப்ப ராகுவால் எப்படி அவர் பலவீனம் அடைகிறான்னு பார்ப்போம். ராகுவுக்கு 1, 4, 7, 10 ராகுவுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தாருன்னா பலவீனம் அடைகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ராகுவுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தா பலவீனம் அடைகிறார். அதே மாதிரி கேதுவுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தாலும் பலவீனம் அடைகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சூரியனோட சேர்ந்து 1, 4, 7, 10 இருந்தாலும் பலவீனம் அடைகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேய்பிரை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருந்தாலும் பலவீனம் அடைகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் வந்து பாவகர்த்தரியில இருந்தாலும், பாவகர்த்தரி நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு முன்னாடி
சனி, பின்னாடி வந்து ராகு, இல்ல செவ்வாயோட சேர்ந்து சூரியன் முன்னாடி செவ்வாய் நடுவுல மூணாவது வந்து சனி ஒரே கட்டத்திலே இருக்கு, அந்த மாதிரி இருந்தாலும் செவ்வாய் பாதிப்படைகிறார். செவ்வாய் பாதக ஸ்தானத்துல இருந்தாலும் பாதிப்படைகிறார். பாதகஸ்தானம் சொல்லும் போது நம்ம சரத்துக்கு வந்து 11, சிரத்துக்கு வந்து 9, உபயத்துக்கு வந்து 7, இந்த மாதிரி பாதகஸ்தானத்துல இருந்தாலும் பாதிப்படைகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல லக்னத்துக்கு பாதகஸ்தானத்துல இருந்தாலும், உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து இதுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கும்பத்துல இருக்காரு, லக்னம் வந்து துலா லக்னம், செவ்வாய்க்கு பாதகத்துல லக்னம் இருக்கு, அப்படி இருந்தா கூட அதை பாதகமாவே நம்ம எடுத்துக்கலாம். இல்ல கடக லக்னம், அதுல வந்து 5ல வந்து செவ்வாய் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இது பாதகம், ஏன்னா செவ்வாய்க்கு பாதகத்துல லக்னம் இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் நாம இதை பாதகமா எடுத்துக்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. இது வந்து மெயினான கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா மற்றெல்லாம் ஈஸியா இருக்கும் நமக்கு. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட் இல்லையா? சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. சரி, டவுட் ஏதாவது இருக்கா அதுல? ஓகே ஓகே ஃபைன். ஸோ செவ்வாய் எப்படி பாதிப்படைகிறார் அப்படின்றத பார்க்குறோம். ராகுவால, கேதுவால, சூரியனால, தேய்வய சந்திரனால, பாவகரத்தாதி தோஷத்தால, பாதகத்தால பாதிப்படைகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். செவ்வாய் பாதிப்பு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க. செவ்வாய் பாதிப்பு எப்படி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு கேதுவோட சேர்ந்திருக்கார். செவ்வாய் ராகு கேதுவோட சேர்ந்திருக்கார். ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால இவர் பாதிப்படைகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, செவ்வாய் ராகு கேதுவோட சேர்ந்திருக்காரு. இங்க செவ்வாய் வந்து இங்க பாத்தீங்க லக்னத்துக்கு 2ல செவ்வாய் இருக்கு. ஆனா சுக்கிரனுக்கு 9ல தான் செவ்வாய், சந்திரனுக்கு 6ல தான் செவ்வாய். எந்த விதத்திலையும் செவ்வாய் தோஷமா நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்க ஏன் வந்து திருமணமாய் 5 வருஷத்துல இவங்க விவாகரத்தை அடைஞ்சிட்டாங்க, விவாகரத்தை அடைஞ்சு இவங்க பிரிஞ்சுட்டாங்க, 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இது பிரிஞ்சதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கேதுவோட செவ்வாய் பாதிப்படைகிறதுனால இருக்கு அப்படிங்கிற எடுத்துக்கலாம். இது மட்டும் ராகு கேது மட்டும் இல்லாம நீங்க சூரியனுக்கு 7 இருக்கு, சனிக்கு 7 இருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். பட் மெயினா செவ்வாய் பாதிப்படைஞ்சது சூரியனாலையும் செவ்வாயினாலையும் பாதிப்படைஞ்சிருக்கு. செவ்வாய்க்கு 1, 4, 7, 10 ராகு இருந்தாலும் பாதிப்பு, சூரியனுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தாலும் பாதிப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க 2 கிரகத்தால செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்காரு. இதுதான் ஒரு காரணம் இவங்க மெயினா பிரிஞ்சதுக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு சந்தேகம் சொல்லுங்க சார். சூரியனுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தால் அது பாதிப்புன்னு சொல்றோம். சரி, 8ஆம் இடத்தை சேர்க்கலையா? இல்ல, சூரியனுக்கு 8ல செவ்வாய், சூரியனுக்கு 8ல செவ்வாய் இருந்தா பாதிப்புன்னு நம்ம எடுக்கவே இல்லை. அது தேவை, எடுக்க வேண்டாம். சூரியனுக்கு 8 செவ்வாய் இருந்தா பாதிப்புன்னு எடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ இங்க பாருங்க, நம்ம வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் எப்படி பார்ப்போம்? லக்னத்துக்கு 2ல செவ்வாய் இருக்கணும், இல்ல சூரியனுக்கு சுக்கிரனுக்கு 2ல செவ்வாய் இருக்கணும், இல்ல சந்திரனுக்கு 2ல செவ்வாய் 2, 4, 7, 12 இருக்கலாம். இங்க எப்படியுமே செவ்வாய் இல்லை. இங்க செவ்வாய் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ல இருக்கு, சூரியனுக்கு சுக்கிரனுக்கு 11ல இருக்கு, சந்திரனுக்கு 5ல இருக்கு. ஸோ செவ்வாய் தோஷம்னு இதை எடுக்கவே முடியாது நம்ம. ஆனா இங்க செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்காரு. எப்படி பாதிப்படைஞ்சிருக்காரு? ராகுவால ராகு கேதுவால பாதிப்படைஞ்சிருக்காரு. ராகுவோட கேதுவோட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறார், 11ல இருக்கிறாரு. அதே மாதிரி சூரியனுக்கு 10ல செவ்வாய் இருக்கிறாரு. சூரியனுக்கு 10ல செவ்வாய் இருக்கிறாரு, ராகு கேதுவோட சேர்ந்து இருக்காரு. ஸோ இது 2ம் தான் இங்க பெரிய பாதிப்புகளை கொடுக்குது. ஸோ 4 திருமணமாயி 4 வருஷத்துல இவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொதுவா ராகு செவ்வாய் பாதிப்படைஞ்சாங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்படையாம இருக்கும். எந்த விதத்திலையும் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து திதி சூன்யத்துல இருக்கக்கூடாது, 6, 8, 12ல இருக்கக்கூடாது. செவ்வாய் வந்து தன்னோட சுயசாரத்துல இருக்கலாம், 4ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம், இல்ல லக்னத்துல இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், 11ல இருக்கலாம். இந்த மாதிரி எங்க வேணாலும் செவ்வாய் இருக்கலாம். ஆனா பலமா இருக்கணும். செவ்வாய் வந்து கண்டிப்பா பலமா இருக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும்.
மற்றபடி எந்த இடத்துல இருந்தாலும் வேற 6 8 12 அதெல்லாம் இருந்தாலும் பாதிப்பு. அந்த மாதிரி ஜாதகத்தை சேர்க்கும் போது 2 பேருக்குமே செவ்வாய் பலவீனம் அடையும் போது 2 பேருக்குமே செவ்வாய் காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். செவ்வாய் காரகத்துவம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரத்தம் பாதிக்கப்படும், உறவுகள் பாதிக்கப்படும், தாய் வழி உறவுகள் பாதிக்கப்படும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே மூட்டு வலி வர்றதுக்கு, பல் பிரச்சனை வர்றதுக்கு, பேச்சு 2 பேருக்குமே சூடா இருக்கும், உடல் உஷ்ணமாகும். 2 பேருக்கு உடல் உஷ்ணமாகிறதுனால பலவித பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் பாதிப்படைஞ்சு 2 பேர் ஜாதகத்திலையும் பாதிப்படைஞ்சதுன்னா நாம இங்க சேர்க்க வேண்டாம் அப்படின்றத சொல்றோம். இந்த ஜாதகத்துல பாருங்க, இவங்களுக்கும் செவ்வாய் வந்து ராகுவால பாதிக்கப்பட்டிருக்கார். மற்றபடி லக்னத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா லக்னத்துக்கு 5ல தான் செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் வந்து சுக்கிரனுக்கு 3ல தான் இருக்காரு. சந்திரனுக்கு 5ல தான் செவ்வாய் இருக்கார். ஸோ எந்த விதத்திலையும் செவ்வாய் இங்க தோஷத்தை கொடுக்கவில்லை. ஆனால் செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்காரு. இவர் பாதிப்படைஞ்சதுனால என்ன ப்ராப்ளம் ஆச்சு? இவங்க வந்து வயது மூத்த கணவரை தான் திருமணம் பண்ணாங்க. அதுக்கு காரணம் வந்து சனி 7ல இருக்கிறது. சனி 7ல இருக்கிறது இப்போ எடுத்துக்கலாம் வயது மூத்த கணவர்ன்றதுக்கு. அது இல்லாம பார்க்கும்போது இப்ப செவ்வாய் வந்து ராகுவோடு இருக்கும்போது பாதிப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இவங்க திருமணம் ஆகி கொஞ்ச நாள்ல அது இல்லாம செவ்வாய் பாதகத்திலையும் இருக்காரு பாருங்க. செவ்வாய்க்கு பாதகத்துல லக்னம் இருக்கு. ஸோ அந்த 3 விதத்துல இது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா இது வந்து தோஷங்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ திருமணம் ஆகி குழந்தை பிறப்புக்காக வீட்டுக்கு வந்தவங்க திரும்பி போகவே இல்லை. எனக்கு இங்க லக்னத்துல குரு இருக்கிறதுனால ஓரளவுக்கு இவங்க திருமண வாழ்க்கையை கொடுத்துருச்சு. ஓரளவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்து திருமண வாழ்க்கையில இவங்க சந்தோஷமா இல்லை, பிரிஞ்சுட்டாங்க. இங்க செவ்வாய் வந்து ராகுவால பாதிப்படைஞ்சதும் பிளஸ் பாதகத்துல இருக்கிறது தான் அது காரணம். ஸோ அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல இந்த மாதிரி இல்லாம பார்த்துக்கணும். செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்படையாம பார்த்துக்கணும். இங்க பாருங்க, அடுத்து உதாரண ஜாதகம் ஸ்ரீதேவி ஜாதகத்தை பாருங்க. ஸ்ரீதேவி ஜாதகத்திலையும் செவ்வாய் வந்து ராகுவால பாதிப்படைஞ்சிருக்காரு. குரு பார்வை இருக்கு, செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கு. அப்படி பார்வை இருந்தாலும் இங்க வந்து ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு. டிலே இன் மேரேஜ், 2வது திருமணமாக தான் இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. முதல் திருமணம் பண்ணல, 2ஆம் திருமணமா பண்ணதுனாலதான் இவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு 18-20 வருஷம் வந்து வாழ்க்கையை வந்து வாழ முடிஞ்சது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து லதா மங்கேஷ்கர் ஜாதகம். இவங்களுக்கு திருமணமே திருமணம் நடக்காததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா சுபகிரக பார்வைகள் எதுவுமே இல்லை. எந்த விதத்துலையும் சுபகிரக பார்வைகள் லக்னத்துக்கும் இல்லை, 7ஆம் இடத்துக்கும் இல்லை. 7ஆம் இடத்துல வந்து சனி இருக்காரு. லக்னத்துக்கு வந்து சுபகிரக பார்வைகள் இல்லை, 7ஆம் இடத்துக்கும் சுபகிரக பார்வைகள் இல்லை. சுக்கிரனுக்கும் சுபகிரக பார்வைகள் இல்லை. அதனால இங்க வந்து இவங்களுக்கு திருமணமே நடக்கல. ஸோ இது மெயின் காரணம், செவ்வாய் வந்து பாதிப்படைஞ்சதுதான். மற்றபடி செவ்வாய் பார்த்தீங்கன்னா நம்ம தோஷமா அப்படின்னு பார்த்தோம்னா தோஷம் இல்லை. அது தோஷம் அதிகமாக தோஷம் இல்லைன்றது இருக்கலாம். சந்திரனுக்கு 4ல இருக்கிறதுன்றது ஒன்று மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். மற்றபடி பெரிய தோஷங்கள் இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாம். நடிகர் விஷாலோட ஜாதகம் இதுவும் அதே மாதிரிதான். செவ்வாய் வந்து ராகுவால பாதிக்கப்படும். இங்க குரு கூட சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய் வந்து இவருக்கு யோகத்தை கொடுக்கல. செவ்வாய் எந்த விதத்திலும் இவருக்கு யோகத்தை கொடுக்கல அப்படின்றத எடுத்துக்கணும். ஓகே. தேய்பிரை சந்திரனுக்கு 1-4. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? லக்னத்துக்கு ராகுவுக்கு 1-4-7-10 இருந்தா செவ்வாய் பாதிப்படையுதுன்றதை பார்த்தோம். சூரியனுக்கு 1-4-7-10 செவ்வாய் இருந்தாலும் பாதிப்படையுதுன்றதை பார்த்தோம். அடுத்து தேய்பிரை சந்திரனுக்கு 1-4-7-10 செவ்வாய் இருந்தாலும் பாதிப்படையுது அப்படிங்கிறத இங்க சொல்றோம். தேய்பிரை சந்திரனுக்கு 1-4-7-10 செவ்வாய் இருந்தா பாதிப்பு. இங்க பாருங்க, தேய்பிரை சந்திரன் வந்து 12ல இருக்காரு, லக்னத்துக்கு 12ல. அவருக்கு 7ல செவ்வாய் இருக்காரு. இது ஒண்ணு மட்டும்தான் இங்க வந்து பெரிய பாதிப்பு. லக்னத்துக்கு 6ல தான் இருக்காரு, தோஷம் இல்லை. சுக்கிரனுக்கு 4ல இருக்காரு, அது ஓரளவுக்கு பரிகார செவ்வாயின்னு தான் சொல்லுவோம். நம்ம அதை 4ல இருக்கும்போது பெரிய தோஷமா எடுத்துக்க மாட்டோம். அப்படி இருந்தா கூட இங்க பெரிய தோஷத்தை அவர் கொடுக்கலனாலும் பாதிப்படைஞ்சிருக்காரு. அந்த பாதிப்பு இவங்களை வந்து காதல் திருமணமா இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் இவங்களை பிரிய வச்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் பெரிய பாதிப்பை கொடுக்குறான்னு எடுத்துங்க. பட் நம்ம பின்னாடி பார்க்கும்போது பார்க்கலாம். பொதுவா இப்ப பார்க்கும்போது 2ல சூரியன் இருக்கிறது பாதிப்பை கொடுக்குறார் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அடுத்து தேய்பிரை சந்திரனுக்கு 10ல செவ்வாய் இருக்காரு. இதனால இவங்களுக்கு திருமணமே நடக்கல.
இந்த ஜாதகருக்கு திருமணமே நடக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ செவ்வாய் வந்து பொதுவா என்னென்ன பாதிப்பை கொடுக்குறான்றத நம்ம பார்க்குறோம். செவ்வாய் தோஷமா எடுத்துக்காம பாதிப்பா எடுக்கிறோம். இங்க செவ்வாய் ராகு கேதுக்கு 1-4-7-10, சூரியனுக்கு 1-4-7-10, சந்திரனுக்கு 1-4-7-10 அப்படி இருக்கும். அது தேய்பிரை சந்திரனுக்கு 1-4-7-10 இருக்கும்போது பாதிப்பை கொடுக்குறான்றத பார்க்க முடியுது. செவ்வாய் பாதக ஸ்தானத்துல இருந்தாலும் பாதிப்பை கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இங்க பாருங்க, செவ்வாய் வந்து லக்னத்துக்கு பாதகத்துல இருக்காரு. லக்னத்துக்கு பாதகத்துல செவ்வாய் ராகு கேதுவா சேர்ந்து இருக்காருன்றது ஒரு பக்கம். அடுத்து பாதகத்துல இருக்கார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இங்க சூரியனுக்கு 4ல இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா விதத்திலுமே செவ்வாய் இங்க பாதிப்படைகிறார். அதனால இவங்களுக்கு பெரிய திருமணம் நல்ல தடபுலாம் திருமணம் நடந்து பிரிவினையை கொடுத்துருச்சு. அடுத்த ஜாதகத்திலையும் செவ்வாய் முதல் பிரசவ குழந்தை இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசவத்துக்கு வீட்டுக்கு வந்தவங்க திரும்பி கணவர் வீட்டுக்கு போகல. இங்கும் அதே ப்ராப்ளம் தான். செவ்வாய் வந்து இங்க வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. செவ்வாய் எப்படி பாதிப்படைஞ்சிருக்கு பாருங்க, பாதக ஸ்தானத்துல இருக்கு. செவ்வாய் லக்னத்துக்கு பாதகத்துல செவ்வாய் இருக்கு. அதனால இவங்களுக்கு திருமணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பாதகத்தையும் செஞ்சிருச்சு. செவ்வாய் இங்க குருவோடு இருக்கு, பாதகம் செய்யாதுன்னு நம்ம எடுக்க முடியாது. ஓகே, இங்க பாருங்க மற்ற எல்லா விதத்திலுமே நல்லா இருக்கு பாருங்க. சூரியனுக்கு சுக்கிரனுக்கு 11ல தான் இருக்கு இங்க செவ்வாய். அதே மாதிரி சந்திரனுக்கு 5ல தான் இருக்கு. எந்த விதத்திலும் இங்க செவ்வாய் தோஷம்னு இந்த ஜாதகத்தை எடுக்க முடியாது. ஆனா செவ்வாய் இங்க பாதகத்துல இருக்கிறது ஒரு பாதகத்தை செஞ்சிருச்சு. செவ்வாய் பாவகர்த்தரி தோஷத்துல இருந்தாலும் பாதிப்பை கொடுக்கிறார். செவ்வாய் பாருங்க பாவகர்த்தரி தோஷத்துல இருந்தாலும் நமக்கு பாதிப்பை கொடுக்கிறான்றதை பாக்குறோம். செவ்வாய் இங்க பாருங்க, செவ்வாய் வந்து எப்படி இருக்காரு, இங்க முன்னாடி சனி இருக்கு, அந்த பக்கம் வந்து சூரியன் இருக்கு. இந்த பக்கம் சனி, அந்த பக்கம் சூரியன். ஸோ ஒரு பாவகர்த்தையில இருக்கார். லக்னத்துக்கு 9ல இருந்தா கூட செவ்வாய் 9ல லக்னத்துல 9ல இருக்கார். 9ல இருக்க கிரகம் நன்மையை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவும் இல்லாம குருவோட இருக்க கிரகம் நன்மையை செய்யும் சொல்றோம். இங்க செவ்வாய் வந்து 9ல இருந்தாலும் சனிக்கும் அந்த பக்கம் சூரியனுக்கும் இடையில இருக்கிறதுனால இது ஒரு பாதகத்தை அந்த லேடிக்கு செஞ்சிருச்சு அப்படின்றத பார்க்கலாம். திருமணம் ஆகி 3 வருஷத்துல விவாகரத்து ஆயிடுச்சு. அடுத்த ஜாதகத்திலேயே செவ்வாய் வந்து பாதகத்தை செஞ்சிருக்கு. இவங்களுக்கும் திருமணமாகி விவாகரத்தானவங்க தான். இந்த ஜாதகத்துல பாருங்க, செவ்வாய் வந்து ஒரே கட்டத்துல பாவகரத்தடியில இருக்கு. முன்னாடி கேது, அடுத்து செவ்வாய், அதுக்கப்புறம் சூரியன் இருக்கு. முதல் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி ஒரு மகரத்துல இருக்கு, கும்பத்துல செவ்வாய், சூரியன் வந்து மீனத்துல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சிம்மத்திலேயே 3 கிரகம் இருக்கு. கேது முன்னாடி, அதுக்கு அடுத்தது செவ்வாய், அதுக்கு அடுத்தது சூரியன். ஸோ இதுவும் பாவகரத்தேரியா எடுத்துக்கலாம், அதையும் நம்ம பாவகரத்தேரியா எடுத்துக்கலாம். ஸோ பாவகரத்தையில இருக்கும்போது, பாதகத்துல இருக்கும்போது, தேய்பிரை சந்திரனுக்கு 1-4-7-10 இருக்கும்போது, சூரியனுக்கு 1-4-7-10 இருக்கும்போது, ராகு கேதுக்கு 1-4-7-10 இருக்கும்போது செவ்வாய் பலவீனம் அடைகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த பலவீனம் அடைந்த கிரகத்துக்கு பலமான கிரகத்தை அமைக்கணும், அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட். ஸோ இந்த ஜாதகம் பாருங்க, இந்த ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கு. இப்ப கோபிநாத் சார் ஏற்கனவே கேட்ட அதே ஜாதகம் தான். சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கு. இந்த அம்மா வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய வந்தாங்க. அந்த வீட்டு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து 2ஆம் தரமா அவருக்கே வாழ்க்கைப்பட்டு அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது ஒரு பக்கம் இவங்களுக்கு திருமணத்துல தோஷங்கள் கொடுத்தாலும் இவங்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை கொடுத்ததுக்கு பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனபாசுனமா யோகம். அன்னைக்கு நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், அனபாசுனமா யோகம், அதாவது சூரியனுக்கு 2-12, சந்திரனுக்கு 2-12 கிரகங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா அது பெரிய யோகங்களை கொடுக்குது. இங்க சந்திரனுக்கு 10ல குரு இருக்காரு, அது வந்து யோகத்தை கொடுக்குது. சந்திரனுக்கு 12ல வந்து ராகு இருக்கார், அது யோகத்தை கொடுக்குது. சூரியனுக்கு 2ல சுக்கிரன் இருக்கார், அதுவும் யோகத்தை கொடுக்குது. ஸோ சூரியனுக்கு 12ல புதன் இருக்கார், அதுவும் யோகத்தை. ஸோ சூரியனுக்கு 2-12, சந்திரனுக்கு 2-12 கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பா அது யோகங்களை கொடுக்குது. அதே மாதிரி சந்திரனுக்கு 1-4-7-10 இந்த பஞ்சபூத கிரகங்கள் இருக்கும்போது அதுவும் யோகத்தை கொடுக்குது. ஸோ அதனால இந்த அம்மாவுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க. ஸோ சூரியனுக்கு இங்க 2ல சூரியன் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு விதவையை திருமணம் பண்ணதுனால இவங்களோட லைஃப் வந்து அதுக்கப்புறம் சுபிக்ஷமா இருக்கு.
ஸோ பொதுவா பார்க்கும்போது கோபிநாத் சார் கேட்ட மாதிரி சூரியன் செவ்வாய் இருந்ததுன்னா தோஷங்களை கொடுக்குதா இல்லை வந்து பிரிவினை கொடுக்குதான்னா அது 2, 4, 8 இருக்கும்போது 2, 7, 8 இருக்கும்போது அதிகமான தோஷங்களை கண்டிப்பா கொடுக்குது. அது வந்து விதவா யோகத்தையே கொடுக்குது. ஒரு விதவைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னாலும் இல்லை திருமணம் நின்று போனவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லை. அதர்வைஸ் இது வந்து கண்டிப்பா ஒரு பிரிவினையை ஒன்று இழப்ப கொடுக்குது, இல்லை பிரிவினையை கொடுக்குது, அந்த மாதிரி கொடுக்குது. இது இல்லாத பட்சத்துல இங்க வந்து அந்த மனைவின்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து ஹஸ்பண்ட் டம்மி ஆயிட்டாருன்னா அது வந்து நல்ல யோகத்தையும் கொடுக்குது. இப்ப அடுத்த ஜாதகத்துல பாருங்க, இந்த ஜாதகத்திலையும் கணவர் வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. இந்த அம்மா இங்க டாக்டரா இருக்காங்க, இந்த ஊர்ல அரசு பணியில இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து கணவர் வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. திருமணமாகி நல்லாவே இருக்காங்க. எந்த விதத்திலையும் எந்த பாதிப்புகளும் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 4ல செவ்வாய், சூரியனுக்கு 4ல செவ்வாய், ராகுவுக்கு 4ல செவ்வாய், எல்லா விதத்திலையுமே பாதிக்கப்பட்ட ஜாதகம் இது. இது எல்லா விதத்திலையும் மூணு விதத்துல பாதிக்கப்பட்ட ஜாதகம். ஆனா இவங்க வந்து நல்லா சுபிக்ஷமா இருக்காங்க. ஏன் சுபிக்ஷமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கணவரோட இவங்க இல்லை. இவர் இந்த அம்மா வந்து இங்க அரசு பணியில இருக்கு, கவர்மெண்ட் வேலையில பிளஸ் டாக்டராகவும் இருக்கு இந்த அம்மா. அவரு வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. 2 பேரும் வருஷத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ மீட் பண்ணிப்பாங்க. மற்றபடி வேற எந்த தொடர்பும் இவங்களுக்குள்ள இல்லை. அவர் தனியா இருக்காரு, இவங்க தனியா இருக்காங்க. ஸோ செவ்வாய் சனி இணைவுகள் இந்த மாதிரி ராகுக்கு எதுவால பாதிக்கப்பட்டிருந்தால திருமணம் செய்யும் போது ஒண்ணு இவங்க ஒருத்தர் மிலிட்டரியில இருக்க மாதிரி இன்னொருத்தர் வந்து வேற எங்கேயாவது இருக்கிற மாதிரி பண்ணலாம், இல்ல ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்க மாதிரி பண்ணலாம், இல்ல ஒருத்தர் அரசு பணியில இருந்து இன்னொருத்தர் வெளிநாட்டிலயோ வெளியூர்லயோ வேலை செய்யற மாதிரி இருக்கலாம். இல்ல வந்து இதுவா கூட இருக்கலாம், என்னது மார்க்கெட்டிங் சைட்ல வேலை செய்யறதா இருக்கலாம். ஏன்னா அடிக்கடி அவங்க வெளியூர் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போறவங்களும் இருக்கலாம். அந்த செவ்வாய் சார்ந்த வேலைகளை அவங்க செய்யும் போது, அதாவது கவர்மெண்ட் வேலை, டாக்டர் வேலை, இல்லை வந்து மருந்து கடை வச்சிருக்கிறது, மருந்து தொழில் பண்றது, இந்த மாதிரி இருக்கும்போது இது கொஞ்சம் பாதிப்புகளை குறைக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஓகே, நம்ம பொதுவா இப்ப சார் கேட்டதுதான் சூரியன் செவ்வாய் சேர்ந்து விதவா யோகமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகத்துல வந்து 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷ வாழ்க்கைய சுபிக்ஷமா நல்லா நடத்தினவங்க தான். நல்லா நடத்திருக்காங்க. வாழ்க்கைகள் ரொம்ப சுபிக்ஷமா இருந்தது. 2 பேரும் ஒன்னாவே இருந்தாங்க. ஆனா 2 பேருக்குமே சூரியன் செவ்வாய் சேர்க்கைகள் இருக்கு. இவங்களுக்கு லக்னத்துல சூரியன் செவ்வாய், அங்க பாத்தீங்கன்னா 10ல சூரியன் செவ்வாய் சேர்க்கைகள் இவங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்து இவங்க வந்து 22 வருஷ வாழ்க்கையை நல்லபடியாக நடத்திட்டாங்க. எப்படி இது நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அதே ப்ராப்ளம் தான். இவங்களுக்கு மருத்துவ பிரச்சனைகள் வந்துருச்சு. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் முட்டு வலி, சுகரு, ப்ரெஷரு, தென் கிட்னி ப்ராப்ளம், இது எல்லா ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் லைஃப் லாங் இவங்க அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது லைஃப்ல. ஸோ வாழ்க்கை வந்து ஓடிடுச்சு. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு அடங்கி இருக்கிற ஹஸ்பண்ட் தான். அதனால அங்க எந்த விதத்திலையுமே பெரிய பாதிப்புகளை கொடுக்கல. ஸோ சூரியன் செவ்வாய் சேர்ந்தா அது விதவா யோகமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது எப்ப இருக்குன்னு சொல்லலாம்னா 2, 7, 8 இருந்துன்னா கண்டிப்பா இதை வந்து விதவா யோகம்னு எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 2ஆம் திருமணமா இல்லை வந்து கணவரை இழந்தவரா திருமணம் பண்ணி வச்சோம்னா, இல்லை வயது வித்தியாசம் அதிகமா இருக்கிறவங்க, இல்லை வெளியூர்ல இருக்கவங்கள திருமணம் பண்ணி வச்சோம்னா அது கண்டிப்பா நல்லபடியாவே இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருது. விதவா யோகத்தை கொடுக்கறதை விட இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, பொருத்தம் சரியாக பார்த்தால் இந்த நிலைமை வருவதில்லை. மேலும் இவர்களுக்கு இந்த தொடர்பு இருக்கும்போது ரத்த சம்பந்தமான நோய் கொடுக்கிறது. வாழ்நாள் முழுவதும் மருத்துவமனையில் மாத்திரைகள் சாப்பிட்டு வாழ வைக்குது. கர்ப்பப்பை பிரச்சனை கொடுக்குது. ஒருத்தருக்கு அரசு உத்தியோகத்தை கொடுத்து அடுத்தவருக்கு வெளிநாடு மாநிலம் அனுப்பி விடுகிறது. மனைவிக்கு அதிகமான பணவை கொடுத்து கணவனுக்கு வேலை இல்லாமல் ஒரு 2-3 ஜாதகத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அம்மா கவுன்சிலரா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இவரு வேலை இல்லை, இவரு அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல ஒரு கார் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த கார் கம்பெனியில பிரச்சனை வந்துச்சு, அந்த வேலையை விட்டாரு.
வேலையை விட்டதுக்கு அப்புறம் அவர் எந்த வேலைக்குமே போகல, வீட்டுல இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டாரு. அந்த அம்மா அரசு பணியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. அது பெரிய மருத்துவ செலவுகள் கூட அவங்களுக்கு அதிகமா இல்லை. நார்மலான வாழ்க்கை தான் ஓடிச்சு. இதான் ஒருத்தர் வேலை இல்லாம இருக்காரு, அங்க அதிகாரத்துல மனைவி வந்துடுறாங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதுதான் நம்ம வந்து செவ்வாயை பத்தி பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு போகலாம். இப்போ செவ்வாய் நம்ம பார்த்தோம், செவ்வாய் எந்த விதத்துல பலவீனம் அடையுதுன்னு பார்த்தோம், அதுக்கு உதாரண ஜாதகங்களை பார்த்தோம். இதுல டவுட் இருந்ததுன்னா கேட்டோம். சொல்லுங்க பிரபாகர் சார். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். கொஞ்சம் வேகமா போயிட்டது மாதிரி எனக்கு தோணுதுங்க சார். ஓ அப்படியா? நோட்ஸ் எடுக்க முடியலங்க சார். நோட்ஸ் ஓகே 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 ஃபைன். மெல்லமா போறேன். பட் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஒன்னே என்ன கான்செப்ட்னா, செவ்வாய் பலவீனம் அடைகிறார். எப்படி பலவீனம் அடைகிறார்? ராகு கேதுக்கு 1 4 7 10, சூரியனுக்கு 1 4 7 10, தேய்பிரை சந்திரனுக்கு 1 4 7 10. அதே மாதிரி பாவகர்த்தரியில இருந்ததுன்னா பாவகர்த்தரியில இருந்தாலும் தோஷத்தை கொடுக்கிறார், பாதகத்துல இருந்தாலும் தோஷத்தை கொடுக்கிறார். 5 கான்செப்ட் அவ்வளவுதான். இப்படி இருக்கக்கூடிய ஜாதகம் சொல்லுங்க சார். இப்படி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு இணைக்கக்கூடிய ஜாதகம் செவ்வாய் நல்லா இருக்கிற மாதிரியான ஜாதகமா இணைக்கணும். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் கான்செப்ட். ஒரே கான்செப்ட் தான். நம்ம த்ரூஅவுட் கிளாஸ் பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஜாதகம் பலவீனமா இருந்தது, ஒரு கிரகம் பலவீனமா இருந்தா அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இங்க எப்படி செவ்வாய் பலவீனம் அடைகிறார், எப்படி செவ்வாய் பாதிக்கப்படுறான்னு பார்ப்போம். ராகுக்கு எதுக்கு 1 4 7 10 செவ்வாய் இருந்தாருன்னா பாதிப்படைகிறாரு. சூரியனுக்கு 1 4 7 10 செவ்வாய் இருந்தாலும் பாதிப்படைகிறார். சந்திரனுக்கு 1 4 7 10 செவ்வாய் இருந்தாலும் பாதிப்படைகிறார். செவ்வாய் பாதகத்துல இருந்தாலும் பாதிப்படைகிறார், பாதிப்பை கொடுக்கிறார் இல்ல பாதிப்படைகிறார். செவ்வாய் பாவகரத்தில் இருந்தாலும் பாதிப்படைகிறார், பாதிப்பை கொடுக்கிறார். இந்த 5 கான்செப்ட் தான். சுபகிரகங்கள் பார்த்தாலும் அந்த பாதிப்பு கன்ஃபார்ம் தான் இல்லைங்களா? கண்டிப்பா. நம்ம இங்க பாருங்க, சுபகிரகங்களோட சேர்ந்துதான் செவ்வாய் இருக்காரு பாருங்க. ஆமாங்க சார். சுபகிரகத்தோட சேர்ந்துதான் செவ்வாய் இருக்காரு பாருங்க. அடுத்த ஜாதகத்திலயும் பாருங்க. இங்க பாருங்க, செவ்வாய் இல்ல, இதுல இல்ல, இல்லைங்க சார். இதுல வந்து குருவோட இருக்கா, குருவுக்கு இல்ல. இங்க பாருங்க, செவ்வாய் வந்து குருவோட தான் இருக்காரு பாருங்க. ஆமாங்க சார். செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஜாதகம் செவ்வாய் குருவோட தான் இருக்காரு. இந்த மாதிரி செவ்வாய் குருவோட இருக்காரு, செவ்வாய் குருவை பார்க்கப்படுறாரு அப்படின்னா கூட இவர் கண்டிப்பா. இங்க பாருங்க, செவ்வாய் வந்து குரு வந்து செவ்வாய் பாக்குறாரு. குரு தன் வீட்டுல இருந்தே பாக்குறாரு. ஏன்னா நீசமான செவ்வாய் தான். குரு தன் வீட்டுல இருந்து பார்க்கும்போது பலம் தான். பாதிப்பை கண்டிப்பா கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். சோ சுபகிரக பார்வை இருந்ததுன்னா இவங்களுக்கு திருமணம் ஆயிடுது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பிரிவு கொடுக்குது. சுபகிரக பார்வை இல்லைன்னா திருமணம் ஆறதுல டிலே ஆகுது. சரிங்க சார், புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். அவ்வளவுதான். இப்ப இது தோஷமா நம்ம எடுத்துக்க கூடாது, பரிகாரம்லாம் நீ அடுத்ததுதான் இல்லைங்களா? தோஷம்னு சொன்னீங்கன்னா ஒரு தோஷத்துக்கு தோஷத்தை இணைக்கணும், ஒரு தோஷத்துக்கு தோஷத்தை இணைக்கணும். பலவீனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பலவீனத்துக்கு பலமா இருக்கிறத இணைக்கணும். ஓகேங்க சார். அதனாலதான் நம்ம செவ்வாய் பலவீனம்னு சொல்றோம், தோஷம்னு சொல்லாம செவ்வாய் பலவீனம்னு சொல்றோம். செவ்வாய் பாருங்க, இப்ப முன்னாடி நம்ம காட்டின எல்லா இதுலயுமே செவ்வாய் எந்த விதத்திலையும் தோஷமா இல்ல. செவ்வாய் எந்த விதத்திலுமே தோஷமா. இங்க பாருங்க, லக்னத்துக்கு 10ல தான் இருக்காரு செவ்வாய். லக்னத்துக்கு 10ல தான் இருக்காரு செவ்வாய். அதனால லக்னத்துக்கு 10ல இருக்காரு. அதே மாதிரி சுக்கிரனுக்கு 1ல தான் இருக்காரு, சூரியனுக்கு 1ல தான் இருக்காரு. சோ எந்த விதத்திலுமே இது தோஷம் இல்ல. 2 4 7 12ல இருக்கும்போது தான் நம்ம தோஷம்னு சொல்றோம். சோ இங்க எந்த விதத்திலுமே தோஷத்தை 2 4 7 8 12 இருக்கும்போது தோஷம் சொல்றோம். இங்க தோஷம் கொடுக்கவே இல்லை பாருங்க. அதே மாதிரி பெண் ஜாதகத்துக்கு தான் இருக்காரு, தோஷம் இல்ல. சோ சந்திரனுக்கு 10ல தான் இருக்காரு, பெரிய தோஷம் இல்ல. சோ அதுதான் வந்து நம்ம சொல்றோம். செவ்வாய் வந்து தோஷம்னு பார்க்காம செவ்வாய் பாதிப்படைகிறார், பலவீனம் அடைகிறார்னு பாத்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய டிஃபரன்சஸ் சொல்லுது. பிளஸ் எந்த விதத்திலையும் நீங்க வந்து தவறான பொருத்தம் போடாம இருக்கிறதுக்கு வழிகளை சொல்லுது. செவ்வாய் பலவீனமா இருக்கிற ஜாதகத்தை எடுத்து பொருத்தம் போடும்போது இவங்களுக்குள்ள நல்ல நிலைமைகள்ல இருக்கிறாங்க. சரிங்க சார்.
இந்த கான்செப்ட் வந்து 2 பேருக்குமே, ஆண் பெண் 2 பேருக்குமே பார்க்கணும் இல்லைங்களா? ஆமா 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 ஆமா. ஒருத்தருக்கு பலவீனம் அடைஞ்சா இன்னொருத்தருக்கு பலமா இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம ஒரு ஜாதகத்தை பொறுத்துறோம். ஒருத்தர் ஜாதகத்துல செவ்வாய் வந்து ராகு கேதுவால பாதிப்படைஞ்சிருக்கு, அடுத்தவன் ஜாதகத்துல கண்டிப்பா செவ்வாய் ராகு கேதுவால மட்டும் இல்ல, எந்த விதத்திலுமே பாதிப்படையக்கூடாது. சூரியனால் பாதிப்படையக்கூடாது, தேய்பிரை சந்திரனால் பாதிப்படையக்கூடாது, பாதகத்துல இருக்கக்கூடாது, பாவகரத்துல இருக்கக்கூடாது, 6-8 பண்புல இருக்கக்கூடாது. இப்படி எப்படியுமே இல்லாம செவ்வாய் நல்ல செவ்வாயா இருந்ததுன்னா அது தோஷத்தை நிவர்த்தி செய்யுது. சரிங்க சார், சரிங்க சார். ஸோ இது அடுத்த இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லாட்டி நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாம். இந்த கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்ட். யாருக்கு கலத்திரம் தன் தகுதியை விட குறைந்த தகுதி உள்ள ஜோடியை சேர்க்க வேண்டும் அப்படின்ற கான்செப்ட். இதுல யாருக்காவது டவுட் இருந்தா, முதல்ல இருக்கிறதுல டவுட் இருந்தா கேளுங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த கான்செப்ட் போயிடலாம். ஓகே, நம்ம இந்த கான்செப்ட் போயிடலாம். இப்போ யாருக்கு கலத்திரம் தன் தகுதியை விட குறைந்த தகுதி இல்ல வித்தியாசம் சொல்லலாம், வித்தியாசமான கலத்திரத்தை இணைக்கணும்னு சொல்லலாம். வித்தியாசமான கலத்திரம் அப்படின்னா ஒண்ணு படிப்புல வித்தியாசம் இருக்கலாம், இல்ல தொழில வித்தியாசம் இருக்கலாம், இல்ல ஸ்டேட்டஸ்ல வித்தியாசமா இருக்கலாம், இல்ல குலத்துல வித்தியாசமா இருக்கலாம், இல்ல வேறு ஜாதியா இருக்கலாம், வேறு மதமா இருக்கலாம். எப்படி வேணாலும் வித்தியாசம் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல படிப்புல ஒருத்தர் வந்து பிஏ படிச்சு எம்பிஏ படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து வெறும் பிஏ தான் படிச்சிருக்காரு, இல்ல ஒருத்தர் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து சாதாரண +2 மட்டும்தான் முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எப்படி வேணாலும் வித்தியாசங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி வித்தியாசம் உள்ள கலத்திரத்தை இங்க நாம சேர்க்கணும். இல்ல ஒருத்தர் நல்ல பிளாக்கா இருக்கலாம், ஒருத்தர் நல்ல ஒயிட்டா இருக்கலாம், அதுவும் வித்தியாசம் தான். ஸோ யாருக்கு இந்த மாதிரி கலத்திரங்கள் அமையும்? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, அதை பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். யாருக்கு தன்னை விட மூத்த கலத்திரம் அமையும்? யாருக்கு தன்னை விட அதிக படித்த கலத்திரம் அமையும்? சனி 7ஆம் இடம் தொடர்பாகும் போது சார். கரெக்டுமா, சனி 7ஆம் இடம் தொடர்பு ஏற்படும் போது கண்டிப்பா வேறு ஜாதி, வேறு வயது மூத்த கலத்திரம் அப்படின்னு சொல்லலாம். சனி லக்னத்துல இருந்தாலும் சொல்லலாம், 2ஆம் இடத்துல இருந்தாலும் சொல்லலாம். நீங்க சொல்ற கான்செப்ட் பிரகாரம் சனி லக்னத்துல இருந்தாலும் சொல்லலாம், சனி 7ல இருந்தாலும் சொல்லலாம், சனி 2ல இருந்தாலும் சொல்லலாம். வயது மூத்த கலத்திரம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வயது மூத்த கலத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாம. பட் மற்ற குறைகள்லாம் அங்க பெருசா இருக்காது. நான் சொன்ன மாதிரி படிப்பு வித்தியாசமோ இல்ல வந்து பொருளாதார வித்தியாசமோ அதெல்லாம் வராது. வயது மூத்த கலத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப 2லயோ லக்னத்திலேயோ 7லயோ இருக்கு. இல்ல வயது குறைந்த கலத்திரம்னு கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வயசு குறைந்த பெண்ணை விட ஆண் வந்து கம்மியா 2 மாசமோ 3 மாசமோ 2 வருஷமோ 4 வருஷமோ கம்மியான கலத்திரம் கூட இருக்கலாம். 8ஆம் இடம் சம்பந்தப்படல சார். வெரி குட் வெரி குட். 8ஆம் இடம் யார் சம்பந்தப்பட்டது? சனி சம்பந்தப்பட்டது, அது அதிபதி. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் தான் இப்ப நான் இங்க சொல்ல வரேன். சனி 8ஆம் இடத்தோடு யாருக்கு கலத்திரம் தன் தகுதியை விட குறைந்த வித்தியாசமான கலத்திரம் எடுத்துக்கோங்க. குறைந்த தகுதின்னு எடுத்துக்கோன்னா வித்தியாசமான கலத்திரம் எடுத்துக்கலாம். யாருக்கு வித்தியாசமான கலத்திரம் ஜோடியை சேர்க்க வேண்டும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 8ஆம் இடத்தோடு சனி சம்பந்தப்பட்டார், 8ஆம் அதிபதியா சனி வந்தார். ஓகே, பொதுவா பாத்தீங்கன்னா மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம் இந்த 3க்குமே நம்ம வந்து இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். இந்த 3க்குமே சனி எங்க வேணாலும் இருக்கட்டும், 7ஆம் இடத்துல எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும், 7ஆம் அதிபதி எங்க வேணாலும் இருக்கட்டும், 8ஆம் அதிபதி எங்க வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி ஒரே பண்ண வேண்டாம். மிதுன லக்னம் இல்ல கடக லக்னம் இல்ல சிம்ம லக்னம் இந்த 3 லக்னத்துக்கும் தன் தகுதியை விட குறைந்த தகுதி உள்ள இல்ல ஏதோ ஒரு வித்தியாசம் உள்ள கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறது நல்லது. அது இல்லாம சனி 8ல இருந்தா, இப்ப அம்மா சொன்ன மாதிரி சனி 8ல இருந்ததுன்னா கண்டிப்பா நாம இவங்களுக்கு தன் தகுதியை விட குறைந்த தகுதி ஆறு வித்தியாசம் உள்ள கலத்திரத்தை சேர்த்து வைக்கலாம். 8ஆம் இடத்தோடு சனி சம்பந்தப்பட்டால் அப்படின்னு எடுத்துங்க. 8ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்பட்டால் தன் கலத்திரத்தோட குறைந்த கலத்திரத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஜாதகத்தை எடுத்துப்போம். ரஜினிகாந்துக்கு சிம்ம லக்னம் அவருக்கு கலத்திரம் எப்படி வந்தது? இவர் நல்ல கருப்பு, அவங்க நல்ல வெள்ளை. இவர் வந்து கேஸ்ட் மற்ற எல்லாமே வேற, அவங்க கேஸ்ட் மற்ற எல்லாமே வேற. ஸோ வித்தியாசங்கள் அங்க வந்துடுச்சு. இவரை விட படிப்பு அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த விதத்துல எடுத்துக்கலாம்.
இவரை விட இவர் கல்யாணம் ஆகக்கூடிய பீரியட்ல இவரோட எல்லா விதத்திலையும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகளும் அதிகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து வித்தியாசமான கலத்திரம் அமைஞ்சது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம ஈஸியா சொல்லிட்டே வரலாம். வித்தியாசமான கலத்திரம் வந்து இவங்களுக்கு ஜெயலலிதாமாக்கு எடுத்துக்கலாம். ஜெயலலிதாமாக்கு மிதுன லக்னம் அவங்களுக்கு திருமணம் ஆச்சா இல்லையான்றது ஒரு கான்செப்ட் இருந்தா கூட 1000 குழந்தை இருக்குன்ற ஒரு பொதுவா சொல்றாங்க. அதை வச்சுட்டு பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து சோபன் பாபு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு ரூமர் உண்டு. ஸோ வேற மதம், வேற ஸ்டேட்டு, வேற மொழி சேர்ந்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது சொல்லுவோம். இந்த மாதிரி உதாரணத்துக்கு நீங்க எப்படி எடுத்துக்க பார்த்தீங்கன்னாலும் இந்த தன் தகுதியை விட குறைந்த தகுதியார் வித்தியாசம் உள்ள ஸோ இங்க வித்தியாசம் நம்ம பார்க்கும்போது இப்போ பாருங்க, கருப்பு வெள்ளையா இருந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா வந்து திருமணத்தை அப்பயே வந்து யாராவது பேசிடுவாங்க, இவ்வளவு கருப்பா இருக்கவருக்கு நல்லா வெள்ளையா இருக்க பொண்ணை கொடுத்துட்டாங்களே, ஏன் இந்த மாதிரி கொடுத்தாங்க, அவருக்கு தோஷம் இருக்கா, அவருக்கு அது இருக்கா, இது இருக்கான்னு பேசுவாங்க. இது வந்து தோஷங்களை விளக்குது. மெயினா பாத்தீங்கன்னா தோஷத்தை விளக்குது. ஸோ இங்க வந்து நம்ம இங்க வந்து கருப்பா இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஓகே, இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து ஜாதி மாறினா அதிகமா தெரியாது, ஆனா அந்த இடத்துல அது சொல்லிடுறது நல்லது. ஏன்னா திருமணத்தப்போ ஒரு 10 பேர் 15 பேர் இல்லை எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சின்ன குறைகளை பேசும்போது இவங்களுக்கு பலவிதமான தோஷங்கள் விளக்கப்படுது. ஸோ இது வந்து நல்லது. இல்ல மதம் மாறி பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்க டோட்டலா மதம் மாறி பண்ணியிருக்காங்க அப்படி, அதுவும் தோஷத்தை விளக்குது. ஆனா இந்த படிப்புன்னு வரும்போது அது பெரிய வெளியில தெரியறது இல்லை. அதனால பத்திரிகையில கண்டிப்பா இதை வந்து போட்டுடலாம். இல்ல வந்து பேனர், இப்ப பேனர்லாம் அடிக்கிறோம், அந்த பேனர்ல கண்டிப்பா இதை போட்டுடலாம். இவர் வந்து +2 முடிச்சிருக்காரு, அவங்க வந்து டிகிரி, இல்ல அவங்க வந்து MBA முடிச்சிருக்காங்க, இல்லை BE முடிச்சிருக்காங்க, இல்ல டாக்டரேட் பண்ணியிருக்காங்க, இப்படின்னு போடும்போது இந்த வித்தியாசத்தை நிறைய பேர் வரும்போது கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது இது அவங்களுக்குள்ள அந்த தோஷத்தை விளக்குது. தோஷத்தை விளக்குறதுனால இவங்களுக்கு லாங் லைஃப், ஈஸியான லாங் லைஃப் வரும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம்லாம் பார்த்தீங்கன்னா 2 திருமணங்கள் வந்துடும். 2 திருமணம் வந்துடும். இல்லை ஒரு என்னது காதல் முறிவு வந்து அதுக்கப்புறம் திருமணம், அந்த மாதிரி நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி தோஷ விளக்குகள் வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு திருமணத்தோட நின்றது. இதனாலதான் இதுதான் அந்த கான்செப்ட். ஏன் தன் வித்தியாசமான ஒரு கலத்திரத்தை நம்ம இங்க அமைக்கிறோம் அப்படின்றது. இது மிதுனம், கடகம், சனி சொன்னீங்களா சார்? மிதுனம், கடகம், சிம்மம், இது லக்னத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறதுனா ராசிக்கு எடுத்துக்கீங்களா? எடுத்துக்கலாம், ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு எடுத்துக்கலாம், ராசிக்கு எடுத்துக்கலாம். பொதுவா லக்னத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பட் ராசிக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பட் ராசிக்கு கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஐயா, சிம்ம லக்னத்துக்கு சனி 8ஆம் இடமாவோ வராதுங்களே? வராது. சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடமா வராது. ஆனா சிம்ம லக்னத்துக்கு இது பொருந்தது. சரிங்க. சிம்ம லக்னத்துக்கு இது பொருந்தது. ஏன் பொருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி சூரியன் வந்து ஏற்கனவே 2 திருமணம் பண்ணவர். திருமணம் பண்ணல, ஓகே, முதல் திருமணம், ரெண்டாம் திருமணம் வந்து சாயா கிரகம், அங்க வந்து அவங்களுக்கு வந்து 2வது மனைவியா வந்துடுறாங்க. அங்க வந்து சனி சம்பந்தப்படுறாங்க, அங்க அவங்களுக்கு சனி சம்பந்தப்படுறாங்க. இதனால வந்து நம்ம இப்படி எடுத்தோம். நம்ம இதை சரிங்க. இது மட்டும் 8ஆம் அதிபதி சனியின் சாரம் வாங்கியிருந்தாலும் இந்த ஓரளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து 8ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்படும் போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். சரிங்க. 8ஆம் இடத்துக்கு ஓகே. இப்ப மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், இது எல்லா ராசியா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நம்ம இந்த விதியை சொல்லிடலாம். இந்த விதியை சொல்லலாம், இதுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தம் பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப 8ல சனி இருக்காரு, கண்டிப்பா ஏதோ ஒரு இதுல வித்தியாசம் உள்ள ஒரு களத்துல பார்த்து, இதுக்கு முன்னாடி நம்ம காட்டின ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆண் வேலையில இல்ல, பெண் வந்து நல்ல கலரா இருப்பாங்க. பிளஸ் வந்து பண விஷயங்கள வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவங்க. சரிங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பா எந்த பிரச்சனையுமே கொடுக்கறது இல்லை. மற்றபடி நம்ம இதை மீறி திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு சில நேரங்களில் 2 திருமணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐயா, அந்த ஸ்லைட் எல்லாம் PDF அனுப்பிச்சிருங்களா ஐயா?
ஸ்லைடு வேணா உங்களுக்கு பிடிஎஃபா அந்த இதை கொடுக்குறேன். பட் நீங்க இப்போ நோட் பண்ணும்போது நோட் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் பொறுமையா பார்த்து நோட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கைப்பட எழுதும் போது மனசுல பதியும், பதியும் நோட்ஸா எழுதும் போது. அப்படி இல்லாத நோட்ஸ் பிடிஎஃப் இருந்து வச்சுங்களேன், பிடிஎஃப் ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஃப்ன்றது சனி, பின்றது ராகு. ஸோ பிடிஎஃப் அப்படின்றது இந்த சனி ராகு தோஷத்தை கொடுக்குது நமக்கு. ஒரே நிமிஷம். ஹலோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேங்க, அப்புறம் பண்றேங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு தோஷத்தை கொடுக்குது. அதனால வந்து நம்ம கொடுக்கறதுல உங்களுக்கு தேவைன்னா கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு இதை தரேன், நான் உங்களுக்கு தரேன். இல்லைங்க, அந்த ஜாதக கட்டங்களை இருந்துச்சுன்னா அதை நீங்க சொன்ன விதிகளை பொருத்தி பாக்குறதுக்கு கொஞ்சம் பொறுமையா பொருத்தி பாக்குறதுக்கு வாய்ப்பா இருக்குங்க. அதனால தாங்க கேட்க. நோட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கும், இருந்தாலும் அது இருந்தா இன்னும் கொஞ்சம் கிளாரிபிகேஷனுக்கு நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி இதை பார்த்து நோட் பண்ணிக்க. ஆனா நீங்க கையால எழுதுறது நல்லதுன்றதுதான் என்னோட கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க இப்போ தரலாம். சரிங்க சரிங்க. ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம் நாம. அடுத்து வந்து திருமண தடை பிரிவுக்கான காரணங்கள் அதை பார்க்கணும். இப்போ ஏன் வந்து ஒருத்தருக்கு இப்போ 2 ஜாதகத்தை பொறுத்துறோம், அந்த ஜாதகத்தை பொறுத்தும் போது முக்கியமான விதிகளா முக்கியமான விஷயமா நம்ம எதை பார்க்கணும். ஸோ 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடக்கூடாது, 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடக்கூடாது. கலத்திர காரகன் சுக்கிரன் இல்ல செவ்வாய், ஆணுக்குன்னா சுக்கிரன், பெண்ணுக்குன்னா செவ்வாய் கெடக்கூடாது. அப்புறம் காலபுருஷனுக்கு 3ஆம் இடமும் லக்னத்துக்கு 3ஆம் இடமும் கெடக்கூடாது. 3ஆம் இடமே கெடக்கூடாதுன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, 3ஆம் இடம் தான் கழுத்துல நம்ம தாலி கட்டுறோம் இல்லையா, அதனால 3ஆம் இடம் கண்டிப்பா கெடக்கூடாது. ஒருத்தருக்கு 3ஆம் இடம் நல்லா இருந்தாலே திருமணம் அமைஞ்சிருது, நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை நடத்திடுறாங்க. இப்போ 2-7 ஒருத்தருக்கு கெட்டு போயிருக்கு, ஆனா 3 நல்லா இருக்கு அப்படின்னும் போது அது நல்லாவே ஓடிடுது. ஒரு சில நேரங்கள்ல அந்த திருமணங்கள் நல்லாவே இருக்கு. ஆனா 3ஆம் இடமும் கெட்டு 2-7 கெடும் போது, இல்ல களத்துல காரகம் கெடும் போது அவங்களுக்கு அது தெரியும். திருமண தடைக்கான காரணங்கள் இல்ல பாவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 2 பேருக்குமே கெட்டு போயிருக்கு. இப்போ ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா இன்னொருத்தர் நல்லா இருக்கணும். இவங்க ஜாதகத்துல ஒருத்தருக்கு 2-7 கெட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கிறதா பாருங்க. இல்ல இவங்க ஜாதகத்துல சுக்கிரனோ செவ்வாயோ கெட்டு போயிருக்காங்க, அந்த ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருக்கிறதா பார்க்கணும். இல்ல இவங்களுக்கு 3ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, இவங்களுக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. 3ஆம் இடம்ன்றதான் நம்ம சொல்றோம் முயற்சி ஸ்தானம் சொல்றோம், காமத்திரிகோணத்தை முதல் இடம் சொல்றோம். ஸோ அந்த இடம் ஒருத்தருக்கு கெட்டு போயிருக்கு, இன்னொருத்தருக்கு அது நல்லா இருக்கணும். அதே மாதிரி பெண் ஜாதகத்துல 3ஆம் இடம் கெட்டிருக்கு, தனுசு கெட்டிருக்கு. ஏன் பெண் ஜாதகத்துக்கு 3ஆம் இடம் தனுசுன்னு எடுக்கிறோம்னா, காலபுருஷ தத்துவத்துப்படி துலாத்துக்கு 3ஆம் இடம்ன்றது தனுசு, காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷத்துக்கு ஆணுக்கு 3ஆம் இடம்ன்றது மிதுனம். அதனால மேல காலபுருஷத்துக்கு 3ஆம் இடம் காலபுருஷம் 3ஆம் மிதுனம் கிடக்கூடாது, லக்னத்துக்கு 3ஆம் இடம் கிடக்கூடாது, ஆணுக்கு எடுத்துக்கிறோம். அதனால காலபுருஷ தத்துவத்துப்படியும் எடுக்கிறோம், லக்னத்துப்படியும் எடுக்கிறோம். ஸோ அதனால ஒருத்தருக்கு 2-7 அதிபதிகள் கிடக்கூடாது, களத்திர காரகன் கிடக்கூடாது, தென் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் ஆணுன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் மிதுனம் கிடக்கூடாது, லக்னத்துக்கு 3ஆம் இடம் கிடக்கூடாது. பெண்ஜாதகம்னா பெண்ஜாதகத்துல அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. பெண்ஜாதகத்திலையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனுசு கிடக்கூடாது, 3ஆம் இடம் கிடக்கூடாது. இதுதான் வந்து பார்க்குறோம். இதுக்கு அடுத்த 2ஆம் இடம் எப்படி எல்லாம் பாதிப்படையுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 2ஆம் இடம் எப்படி பாதிப்படைகிறதுன்றதை பார்க்கணும். அடுத்து 7ஆம் இடம் எப்படி நேற்று நம்ம சொன்ன அதே விதிகள் தான். இப்போ 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கு, 2ஆம் அதிபதி 6-8-12 இருக்காரு, 7ஆம் அதிபதி 6-8-12 இருக்காரு, 2ஆம் இடம் திதி சூன்யத்துல இருக்கு, 7ஆம் இடம். ஸோ நேற்று நான் சொன்ன அந்த ஒரு 10-12 பாயிண்ட இங்க வந்து 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதிக்கு நீங்க கொண்டு வரலாம், 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே. அடுத்து சூரியன் செவ்வாய் எங்கிருந்தாலும் ஒரு சின்ன கவனம் தேவை. சூரியன் செவ்வாய் எப்படி இருக்கணும்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுவும் ஒரு திருமண பிரிவுக்கு திருமண தடைக்கான காரணமா அமையுது. ஓகே. இப்ப 2ஆம் அதிபதி கெடுறது அப்படின்னு பார்த்தோம். பொதுவா நம்ம 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எப்படி கெடுவார்ன்றதுக்கு ஒரு 12 விதிகள் கொடுத்துருக்கோம். ஆனா அது இல்லாம 2ஆம் அதிபதி தனக்குள்ள 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6-8 இருக்கிறது. இப்ப 2ஆம் அதிபதி தனுசுல இருக்காருன்னு வச்சுங்க, 7ஆம் அதிபதி ஒண்ணு ரிஷபத்துல இருக்கிறது இல்ல கடகத்துல இருக்கிறது. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6-8 இருக்கக்கூடாது. அப்படி 6-8 இருந்து
அதுல ஒருத்தர் வக்ரம் ஆகிறது. இது மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்குது. காலபுருஷ தத்துவத்துப்படியும் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 6-8 தான் இருக்கிறாங்க. அங்க 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 6-8 தான். சுக்கிரனா வருவாரு, ஒருத்தராக வருவாரு, 6-8 தான் இருக்காங்க. ஆனா அப்படி 2 6-8 இருந்து அதுல ஒருத்தர் வக்ரம் ஆகிறது கண்டிப்பா ஒரு காலதாமத திருமணத்தை தான் கொடுக்குது, இல்ல ஒரு தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத கிளியரா நம்ம அங்க நோட் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, 2ல நீச கிரகம் இருக்குது. 2ல நீச கிரகம் இருக்கிறது கண்டிப்பா 2 பேருக்குமே 2ல நீசம் கிரகம் இருந்தா கண்டிப்பா அது ஒரு பாதிப்பை தான் கொடுக்கும். அந்த மாதிரி ஜாதகத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. அப்புறம் ரெண்டு பேருமே 6-8 இருந்து, இது வந்து எப்படி சொல்ல வரோம்னா 2 பேருமே 6-8 இருந்து 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8 இருந்து அதுல ஒருத்தர் வக்ரம் பெறுறது, ஒருத்தர் நீசம் ஆறுறது, ஒருத்தர் திதிசூனிய வீட்டுல இருக்குது. இவங்க 2 பேருமே 6-8 இருக்காங்க. அப்படி இருந்து இந்த விதிகளை சொல்றோம். நம்ம ஏற்கனவே சொன்ன விதிகள் தனித்தனியா சொல்லியிருக்கோம். 2ஆம் அதிபதி தனியாகவும் 7ஆம் அதிபதி தனியாகவும் சொல்லியிருக்கோம். இங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் 6-8 இருந்து தனக்குள்ள வக்ரம் பெறுறது, தனக்குள்ள ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நீசமா இருக்கிறது, இல்ல 2 பேருமே நீசம் வீட்டுல இருக்கிறது, இல்ல திதிசூனிய வீட்டுல இருக்கிறது, அவயோகி சாரத்துல இருக்கிறது, அஸ்தங்கத்துல இருக்குது. அஸ்தங்கத்துல இருந்தாலும் நெருங்கிய பாகையில இருக்கிறது, அது வந்து ரொம்ப பிரிவினைகளை கொடுக்குது. கிரக யுத்தத்துல இருக்கிறது. இப்ப 2 பேருமே 6-8 இருக்காங்க. அதுல ஒருத்தர் அஸ்தங்கம், ஒருத்தர் கிரக யுத்தத்துல இருக்காங்க, ஒருத்தர் அவயோகி சாரத்துல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதும் பிரிவினை பிரச்சனைகள் தான் கொடுக்குது. அதே மாதிரி பாதகாதிபதி சேர்க்கை, 2 பேருமே 6-8 இருக்காங்க. அதுல ஒருத்தர் வக்ரம் ஆயிட்டாரு. வக்ரமானதுக்கு அப்புறம் பாதகாதிபதியும் அவங்க சேரும்போது கண்டிப்பா இது திருமண விஷயத்துல ஒரு பிரச்சனைகளை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்து 2-7 6-8 இருந்து தசாபுத்தி ஒருத்தருக்கு நடத்தலாலும் சரி, இல்ல 2 பேருக்குமே நடத்தலாலும் சரி, அந்த நேரத்துல கண்டிப்பா திருமணங்கள் செய்யக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 6-8 இருக்காங்க. 6-8 இருந்து ஒருத்தரோட தசா 2ஆம் அதிபதி தசா, இல்ல 7ஆம் அதிபதியோட புத்தி, இல்ல 7ஆம் அதிபதியோட தசா, இல்ல 8ஆம் அதிபதியோட புத்தி, இவங்க இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. 6-8 இருந்து தசாபுத்தி நடத்துச்சுன்னா கண்டிப்பா திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செஞ்சதுன்னா அது கலத்திரத்துக்கு ஒரு கண்டத்தை கொடுக்குது. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே பார்த்ததுல செவ்வாய் எப்படி பாதிப்படைஞ்சிருக்காருன்னு பார்த்துருக்கோம். ராகு கேது 1-4-7 சூரியனுக்கு 1-4-7 செய்வரை சந்திரனுக்கு 1-4-7 பாதகத்துல இருக்கிறது, பாபகரத்தில் இருக்கிறது. இவ்வளவுதான் ராகு செவ்வாய் எப்படி பாதிப்படைகிறாரு. அடுத்து கலத்திரம் யாருக்கு தன் தகுதியோட குறைந்த கலத்திரம் அப்படின்னு பாக்குறோம். அந்த கலத்திரம் வந்து 8ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்படும் போது, அப்படி இல்லைன்னா பொதுவா மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், இந்த 3க்குமே இந்த விதியை நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி சம்பந்தப்படுறாரு. சிம்மத்துக்கு இல்லைன்னாலும் சிம்மத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா சிம்ம லக்னம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல காதல் சின்ன வயசுலயே வந்துருது. சின்ன வயசுல வந்து அது ஒரு சில நேரங்களில் முறிவடைஞ்சிருது. இதே மாதிரி துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல காதல் வந்து சின்ன வயசுலயே முறிவடைஞ்சது. அந்த மாதிரி முறிவடைஞ்சு இருந்திருந்ததுன்னா அவங்களுக்கு திருமணங்கள் வந்து நம்ம பண்ணும்போது ஒரு திருமணத்தோட அமைஞ்சிருக்கு. அது இல்லாம சிம்ம லக்னத்துக்கோ இல்ல துலா லக்னத்துக்கோ அந்த காதல்கள் இல்லாத பட்சத்துல இது 2வது திருமணத்தையும் கொடுக்குது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுங்க. பாருங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்துல ஆய்வு பண்ணி பாருங்க. நம்ம சொன்ன ரஜினிகாந்த் ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் தான், அவருக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து வந்து 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எப்படி கிடக்கூடாதுன்றதை பார்த்திருக்கோம். இங்க 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நார்மலா தனித்தனியாகவும் கிடக்கூடாது அப்படின்றதுக்கு ஏற்கனவே ஒரு 12-13 விதிகள் நம்ம பார்த்துட்டோம். அப்படி இல்லாம 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தனக்குள்ள 6-8 இருந்து 6-8 அதுல ஒருத்தர் வக்ரம் பெறுறது, அந்த 6-8 இருந்து ஒருத்தர் நீசம் பெறுறது, 6-8 இருந்து திதிசூனிய வீட்டுல இருக்கிறது, 6-8 இருந்து அவயோகி சாரத்துல இருக்கிறது, 6-8 இருந்து அஸ்தங்கத்துல இருக்கிறது, 6-8 இருந்து கிரக யுத்தத்துல இருக்கிறது, 6-8 இருந்து பாதகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது திருமணத்துல ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்குது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்கும்போது அடுத்தவருக்கு எந்த விதத்திலையும் 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ பாதிப்படையாம பார்த்துக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரத்துல பாருங்க, இவங்க 2 பேருக்குமே 2ஆம் அதிபதி பாதிப்படைஞ்சு 7ஆம் அதிபதி பாதிப்படைஞ்சு திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க. மேக்சிமம் ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷத்துல அவங்க பிரிஞ்சு வெளில வந்துடுறாங்க. அதே மாதிரி 2-7 6-8 இருந்து நம்ம பொதுவாகவே சொல்லியிருக்கோம், 6-8 இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தினாலே நம்ம வந்து திருமணத்தை பண்ணக்கூடாதுன்றதை சொல்லியிருக்கோம். இங்க 6-8 இருந்து தசாபுத்தி நடத்தும் போது கண்டிப்பா
இந்த திருமணத்தை அது 2வது 7வது விதியா இருக்கும்போது இந்த திருமணத்தை பண்ணாம இருக்கிறது நல்லது. அது இந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணுங்கன்னு சொல்றது நல்லது. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு இப்போ நடத்திருக்கோம். இதுல ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த கான்செப்ட் போவோம். புரியுதுங்க சார். புரியுதுங்க, ஓகே. கலத்திர காரகன் கெடுறது. கலத்திர காரகன் எப்படி கெடுவார் அப்படின்றத பாக்குறோம். இங்க கலத்திர காரகன் பாருங்க, கலத்திர காரகன் நீசமாயிருக்காரு. இந்த இந்த இதுல வந்து கலத்திர காரகன் நீசமாயிருக்காரு. லக்னத்துக்கு 2ல இருந்தா கூட கலத்திர காரகன் நீங்க நீசமாயிருக்காரு. 6, 8, 12ல இருந்தாலும் நாம வந்து இதை எடுத்துக்கலாம், தோஷமா எடுத்துக்கலாம். 2ல இங்க கலத்திர காரகன் 2ஆம் இடத்துல நீசம் அடையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க 2ஆம் அதிபதி வந்து புதன், 2ஆம் அதிபதி புதன், 7ஆம் அதிபதின்றது இங்க வந்து சனி. இவங்க 2 பேரும் நல்ல நிலைமையை தான் இருக்காங்க. நம்ம அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க கலத்திர காரகன் பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி 2 பேருமே இங்க ஒருத்தர் நீசமா இருக்காரு, 2ஆம் இடத்துல ஒரு நீச கிரகம் இருக்கு அப்படின்றது எடுத்துக்கலாம். இவங்க சனியாலையும் ராகுவாலையும் செவ்வாயாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இங்க நம்ம வந்து குரு வந்து குரு பார்வை இருந்தா கூட இதை வந்து நீங்க நீசமா தான் எடுத்துக்கணுமே தவிர, ஏன்னா பொருளாதாரத்துல நல்ல நிலைமைகள் கொடுப்பாரு, மற்ற எல்லா விஷயத்தையும் நல்லது நடக்கும் அப்படின்னு எடுத்தா கூட திருமண விஷயம் உயிர்காரகத்துவம் எடுக்கும்போது இந்த திருமண விஷயத்துல கண்டிப்பா ஒரு தோஷத்தை கொடுக்குது. அதனால இந்த பர்டிகுலர் லேடிக்கு நம்ம திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிரன் எந்த விதத்திலையும் பாதிப்படையாம இருக்கணும். செவ்வாய் இங்க வந்து சனியால பாதிப்படைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது அதுவும் ஒரு பாதிப்பை தான் கொடுக்குது. செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில இருக்கிற ஒரு ஜாதகத்தை இவங்களுக்கு நினைச்சோம்னா நல்லா இருப்பாங்க. பொதுவா 2ல செவ்வாய் சனி இருந்தாலே அவங்களுக்கு மினிமம் 2 திருமணம் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்லலாம். நிறைய திருமணங்கள் 2ல செவ்வாய் சனி இருந்தாலே மினிமம் 2 திருமணமாவது நடக்குது. அதனால 2ல சனி செவ்வாய் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் செய்யும் போது நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இவங்களுக்கு தோஷமுள்ள ஒருத்தரை எடுத்துக்கோங்க, இல்ல ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து ஆனவங்களை எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்லிடுங்க. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க எப்படி போகணும், எங்க ஆச்சாரம் எழுதி குலம் எப்படி, நாங்க ஜாதியில பெரியவங்க, இந்த ஊர்ல நாங்க தான் வந்து பண்ணையாரு, நாங்க பண்ண முடியாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க சொல்றத சொல்லிடுங்க. அது அட்லீஸ்ட் இந்த ஒரு கெடுதல் நடந்ததுக்கு அப்புறமாவது ஜோசியர் அன்னைக்கே சொன்னாரு நம்ம கேட்கல அப்படிங்கிற எண்ணமாவது வரும். அதுக்கப்புறம் இவங்க வேற யார்கிட்டையுமே போக மாட்டாங்க, நம்மகிட்ட மட்டும்தான் ஜோசியம் பார்க்கறதுக்கு வருவாங்க. கெடுதல் நடக்கக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் நம்ம சொல்றோம். அந்த கெடுதலை அவங்க தான் செஞ்சுக்கிறாங்க, நம்ம செய்யல. அதனால முன்னாடியே நம்ம சொல்லிடுறது நல்லது. இதுல 2ல சனி செவ்வாய் பார்வை இருந்தா எப்படி? பார்வை வேற, பார்வை 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் பார்க்கறதுன்றது வேற. அது சிறிய பிரச்சனைகளை கொடுத்து டிலே ஆகுது, அவ்வளவுதான். பட் 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறது அதிகமான தோஷத்தை கொடுக்கும். அது இன்னொருத்தருக்கு 2ஆம் இடம் பலமா இருந்தா சேர்க்கலாம் ஐயா? இன்னொருத்தருக்கு 2ஆம் இடம் பலமா இருந்தா கூட அங்க கண்டிப்பா வந்து ஒரு 2வது திருமணத்தை அது கண்டிப்பா கொடுத்துருது. ஸோ அதனால இவங்க வந்து யார கல்யாணம் பண்ணணும்னா ஒரு கல்யாணம் நிச்சயமாகி நின்று போன ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம், இல்ல திருமணமாகி கணவனை விட்டு பிரிஞ்சு வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம், இதை ஒரு விதவையை கல்யாணம் பண்ணலாம். அப்படி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தோஷத்தை கொடுக்குறது. ஓகே ஐயாங்க, இப்ப செவ்வாயை மட்டும் பாக்குறீங்களா? கலத்திரக்காரன் 7ஆம் இடத்து சனியும் இங்க நம்ம பார்த்த கான்செப்ட் என்னன்னா, கான்செப்ட் வைஸ் சுக்கிரன் நீசம் அடைஞ்சிருக்காரு, இல்ல சுக்கிரன் 6, 8, 12 தான் தோஷத்தை கொடுக்குறாரு அப்படின்றதான் பாக்குறோம். ஆனா இந்த ஜாதகத்துல செவ்வாயும் சனி 2ல இருக்கிறதுனால இதை சொல்றேன் நான். உங்களுக்கு திடீர் ஞாபகம் வந்துச்சு, அந்த விதியை சொல்றோம். இது தனி விதி. செவ்வாயும் சனியும் 2ல இருந்தா 2க்கு மேற்பட்ட திருமணங்கள் அமையுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு திருமணம் முடிவடைஞ்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, இல்ல கல்யாணம் ஆகி நிச்சயமாகி அந்த நிச்சயம் நின்று போன பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க. பெண்ணுக்கு அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஆனதான் இணைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம செவ்வாய் சனி சுக்கிரன் இவங்க 3 பேருமே சேர்ந்து இருந்தாலே அதுக்கு பேர் வந்து விதவா யோகம்னு பேர். ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதகனா வருவாங்க. சனிக்கு வேதகன் சுக்கிரன், வேதகன்ல காலப்பகை நினைக்கிறேன். சனிக்கு காலப்பகை சுக்கிரனா வருவாரு.
செவ்வாய்க்கு வேதகன், சனிக்கு வேதகன் செவ்வாயா வருவார். ஸோ இதனால கண்டிப்பா இவங்களை இணைக்கக்கூடாது. இது வந்து இந்த இணைவு ஒரு விதவா யோகத்தை கொடுக்குது. இந்த 3 பேருமே இணைந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சரி, அந்த இடத்துல ஒரு குற்றம் இருக்குன்றதை நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். ஓகே, அடுத்த ஜாதகத்துல பாருங்க, களத்திரக்காரகன் செவ்வாய் இங்க வந்து நீசம். நீசம் மட்டும் இல்ல, லக்னாதிபதி அங்க மறைஞ்சிருக்காரு. இதனால இதுவும் வந்து ஒரு குற்றத்தை சொல்லுது. சுக்கிரனும் நீசம். சுக்கிரன் குருவோட இருக்காரு, அதனால நல்லா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டாம். சுக்கிரனும் நீசம், செவ்வாய் நீசம், இங்க கண்டிப்பா இது வந்து ஒரு குற்றத்தை சொல்லுது அப்படின்றது. ஓகே, அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் இடமும் கெட்டு லக்னத்துக்கு 3ஆம் இடமும் கெடுக்குது. ஆண் ஜாதகத்தை உதாரணமா எடுத்துக்குவாங்க. லக்னத்துக்கு 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா மிதுனம் எப்படி கெடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி 7ஆம் பார்வையா பாக்குது, செவ்வாய் 8ஆம் பார்வையா மிதுனத்தை பாக்குறது. ஸோ இதுவும் கண்டிப்பா ஒரு குற்றத்தை சொல்லுது. இந்த இடத்துல ஒரு குற்றத்தை சொல்லுது. ஸோ கண்டிப்பா இவங்களுக்கு காலதாமத திருமணம் தான் பண்ணணும். காலதாமதம் திருமணம் பண்ணோம்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் 3ஆம் இடம் நல்லா இருக்க திருமணம் ஜாதகத்தை பார்ப்பாங்க. அடுத்த ஜாதகத்துல கும்ப லக்னம் 3ஆம் இடத்துல சனியும் புதனும். ஸோ 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. 3ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12க்கு வந்துட்டாரு. காலபுருஷ தத்துவத்துப்படி 3ஆம் இடத்துல ராகு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு தோஷத்தை தான் கொடுக்குது. காலதாமத திருமணத்தை தான் நம்ம இவங்களுக்கு சொல்லலாம். கொஞ்சம் காலம் தாத்தி ஒரு 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுங்க, இல்ல இவங்களுக்கு வந்து வித்தியாசமான காலத்திரத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய திருமணம் ஆகாம வரக்கூடிய ஜாதகங்களை பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருத்தர் வக்ரமா இருக்கிறது, 2ஆம் இடத்தோட 7ஆம் இடத்தோட சனி செவ்வாய் சம்பந்தப்படுறது, இல்ல லக்னத்துக்கு 7 சனி பாக்குறது, லக்னத்துக்கு 7 செவ்வாய் பாக்குறது, சந்திரனுக்கு 7 சுக்கிரனுக்கு 7 செவ்வாய் சனி பாக்குறது, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு டிலே இன் மேரேஜ் கண்டிப்பா சொல்லுது அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா தனுசும் கெட்டு 3ஆம் இடமும் கெடணும். இங்க 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா சனி இருக்காரு. தனுசு எப்படி கெட்டிருக்காருன்னா, ராகுவோட பார்வை இங்க இருக்கு, சனியோட பார்வை வருது, செவ்வாயோட பார்வை. செவ்வாய் 4ஆம் பார்வையா தனுசுவை பாக்குறாரு, சனி வந்து 10ஆம் பார்வையா தனுசுவை பாக்குறாரு. லக்னாதிபதி தன் வீட்டுக்கு 12க்கு போயிட்டாரு. ராகுவோட 3ஆம் பார்வை தனுசு இருக்கு. இங்க தனுசும் கெட்டிருக்கு. இங்க 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா சனி இருக்கு, அதை வந்து செவ்வாய் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாதகமும் உங்களுக்கு வந்து டிலே இன் மேரேஜை கண்டிப்பா சொல்லும். பாத்தீங்கன்னா இப்ப 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, இங்க இருக்காரு, 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு அந்த ஜாதகம் சீக்கிரமே திருமணம் ஆகணுமே அப்படின்னு பார்ப்போம். 2ஆம் அதிபதிக்கு குருவோட பார்வை இருக்கு, 2ஆம் அதிபதி குருவோட பார்வை இருக்கு, அதனால கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொதுவா கணக்குல எடுப்போம். இந்த மாதிரி இதுல லக்னத்துக்கு 3ஆம் இடமும் பாதிச்சு, பெண் ஜாதகம்னா தனுசு பாதிக்கணும், ஆண் ஜாதகம்னா மிதுனம் பாதிக்கணும். இது பாதிச்சாலே உங்களுக்கு திருமணம் காலதாமதமாக நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியும். அடுத்த உதாரண ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல தனுசுல வந்து சனி இருக்காரு. இந்த பக்கம் 3ஆம் இடம் சுக்கிரன் அவர் வந்து பாவகரத்தை எடுத்துக்கலாம், இல்ல சுக்கிரன் வந்து நீசம் ஆயிட்டார் எடுத்துக்கலாம். ஸோ 3ஆம் இடமும் பாதித்து தனுசும் பாதிச்சிருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். பெண் ஜாதகத்துல 3ஆம் இடமும் தனுசும் பாதிக்கக்கூடாது, ஆண் ஜாதகத்துல மிதுனமும் 3ஆம் இடமும் பாதிக்கக்கூடாது. ஓகே, 2ஆம் இடம் 7ஆம் இடம் எப்படி பாதிப்பு, நம்ம ஏற்கனவே சொன்ன பாதிப்புகளை எடுத்துக்கோங்க. 2ஆம் இடம் 7ஆம் இடம் நம்ம சொன்ன அந்த 12 பாயிண்ட் எடுத்துங்க. அது இல்லாம 2ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் அங்க இருக்கிறதும் சரி, இல்ல பாக்குறதும் சரி, அப்படி இருந்தது 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ இவங்க பார்க்கும்போது அது ஒரு பாதிப்பை தான் சொல்லுது. 2ஆம் இடத்தோட சனி செவ்வாய் கேது சம்பந்தப்பட்டாலும் ஒரு பாதிப்பை தான் சொல்லுது. சனி செவ்வாய் கேது எங்க சம்பந்தப்பட்டாங்களோ அது ஒரு சன்னியாசி யோகம். நாடி விதிப்படி பாத்தீங்கன்னா இது சன்னியாசி யோகத்தை கொடுக்கும் ஒருத்தருக்கு. அதனால இந்த அமைப்பு நல்ல அமைப்பு இல்லை. அதே மாதிரி செவ்வாய் சந்திரன் கேது தொடர்புல இருந்தாலும், இல்ல ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும், இல்ல 2ஆம் இடத்தோட தொடர்பு ஏற்பட்டாலும் இது ஒரு பாதிப்பை தான் கொடுக்குது. இந்த மாதிரி ஜாதகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிலே இன் திருமணத்தை தான் சொல்லுது. சார் பிரபா சார் மியூட் போட்டுங்க கொஞ்சம். இது வந்து டிலே இன் திருமணத்தை தான் எல்லாருக்குமே சொல்லுது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்து
மற்ற பாவகிரக சேர்க்கை பார்வைகள் அங்க இருக்கும்போது அதுவும் நிலையின் திருமணத்தை தான் சொல்லுது. இங்க பாருங்க, சனி செவ்வாய் பார்வை நமக்கு இருக்கு. சனி செவ்வாய் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மேனகா காந்தி ஜாதகத்தை பாருங்க, 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. அப்படி குரு இருந்தா கூட சூரியன் இருக்காரு, செவ்வாய் பார்க்கிறாரு. சூரியன் இருக்காரு, செவ்வாய் பார்க்கிறாரு. சனி வந்து 10ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. ஸோ 2ஆம் இடம் அவங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. குரு அங்க இருந்தா கூட அது ஒரு பிரிவினைய தோஷத்தை தான் கொடுக்குது. அடல் பிகாரி வாஜ்பாய் ஜாதகம் பாருங்க. இந்த ஜாதகத்திலையும் இதே இதுதான் உங்களுக்கு இருக்கு. 2ஆம் இடத்தோட 2ஆம் இடம் பாதிப்படைஞ்சிருக்கு. சனியோட பார்வைகள் இருக்கு. சனி வந்து செவ்வாய் பார்த்துறாரு, 8ஆம் பார்வையை பார்த்தா சனியோட செவ்வாயோட பார்வையை வாங்கி சனி வந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கு. 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், பாதிப்புன்னு எடுத்துக்கலாம். சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் நம்ம வந்து அது பாதிப்புன்னு எடுத்துக்கலாம். இங்க குரு இருந்தா கூட பாருங்க, 2ல அவருக்கு குரு இருக்காரு. குரு இருந்தும் அவருக்கு திருமணம் ஆகல. ஆனா திருமணம் ஆகலையே தவிர மற்றபடி வாக்கு வன்மை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். மற்ற எல்லா விஷயங்களும் நல்லபடியாவே இருக்கும். இங்க திருமணத்தை மட்டும் கொடுக்கல அப்படின்றது தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தோட பாவகிரகங்கள் சம்பந்தப்படுது. 2ஆம் அதிபதி இங்க சூரியன். 2ஆம் இடம் வந்து 2ஆம் இடம் இல்ல 7ஆம் இடம் பாதிப்படைஞ்சிருக்கு. இங்க வந்து 7ஆம் இடம் பாதிப்படைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை கிடைக்குது. 7ஆம் இடத்துக்கு ராகுவோட பார்வை கிடைக்குது. ஸோ இங்க 7ஆம் இடம் பாதிப்படைஞ்சதை நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து காமராஜர் ஐயா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி தன் வீட்டுக்கு 12ல இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துக்கு பாவகருத்தறியில் இருக்கு. 7ஆம் இடம்னு பாத்தீங்கன்னா பாவகருத்தறியில் இருக்கு. இதனால இதுவும் ஒரு பாதிப்பை சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அப்துல் கலாம் ஐயா ஜாதகத்துல மட்டும் நவாம்சம் போட்டிருக்கேன். இது ஏன் நவாம்சம் போட்டேன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது கேது அஷ்டகாம்சம் வாங்கினால் அது மன வாழ்க்கையில் ஒரு திருப்தியை தருவதில்லை. இங்க அஷ்டகாம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியில எங்க இருக்கோ அதுக்கு 8ல கேது இருக்கு. அதுக்கு 8ல அம்சத்துல இருக்கிறது. இங்க ராசியில பாருங்க, கன்னியில இருக்கு, அம்சத்துல 8ல இருக்கு. கேது அஷ்டகாம்சம் வாங்கினால் அது திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதியை தருவதில்லை. இல்ல திருமணம் நடக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கிறது இல்லை. அப்படி நடந்தாலும் அது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கறது இல்லை. மன வாழ்க்கையை அவங்களுக்கு சுமாராக தான் போகுது அப்படிங்கிறது சொல்றதுக்கு தான் இங்க வந்து அம்சத்தை போட்டு சொல்லியிருக்கேன். இதையும் நோட் பண்ணி, இந்த பாயிண்டையும் நோட் பண்ணி. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் அந்த கேது அஷ்டகாஷ்டம் சொன்னீங்கல்ல, அது மட்டும் ஒரு திருப்பி சொல்லுங்க. ஓகே, கேது அஷ்டகாம்சம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ கேது ராசியில எங்க இருக்காரு பாருங்க. அம்சத்துல கேது தன் வீட்டுக்கு 8ல இருக்காரான்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல கன்னியில இருக்காரு, அம்சத்துல மேஷத்துல இருக்காரு. தன் வீட்டுக்கு தான் இருக்கிற இடத்துக்கு 8ல கேது இருக்கும்போது அம்சத்துல இது வந்து ஒரு திருமண வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கறது இல்லை. அப்படியே இல்லைன்னாலும் நிறைய பேருக்கு திருமணமே நடக்கிறது இல்லை. கேதுக்கு மட்டும்தான் அந்த கண்டிஷன். கேதுக்கு மட்டும்தான் இந்த ரூல். கேதுக்கு மட்டும்தான் இந்த ரூல். அதனாலதான் இங்க நவாம்சத்தையும் போட்டு நம்ம சொல்லும்போது சொன்னேன். இது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். நீங்க பாக்குற ஜாதகத்துல இதை பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். இது வந்து வித்தியாசமான ஒரு இதை சொல்லும். திருமண வாழ்க்கையில எவ்வளவு ஜாதகம் நல்லா இருந்தா கூட அங்க ஒரு சின்ன குற்றத்தை கொடுக்குது. இல்ல அவங்க வந்து சந்தோஷமான திருமண வாழ்க்கையை நடத்தல, இல்ல நிறைய பேருக்கு திருமணமே ஆகிறது இல்லை. இப்படி வந்த ஜாதகருக்கு இணைவு ஜாதகம் எப்படி நீங்க பாக்குறது? ஏங்க, இந்த ஜாதகத்துக்கு இணைவு ஜாதகம் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா நம்ம வந்து 2ஆம் தரமான வாழ்க்கையை பார்க்கறது நல்லது. பொதுவா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் தரமான வாழ்க்கையை பார்த்துட்டீங்கன்னா நல்லது. இல்ல ஒரு சன்னியாசியான ஒரு கேது இது சார்ந்த ஒருத்தரை பார்த்துட்டீங்கன்னா நன்மையா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து முதல் திருமணம் நடந்து அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் சரியில்லை, அதனால அங்க இருந்து பிரிஞ்சு தனியா வந்துட்டாங்க.
இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அடுத்த திருமணம் நடந்தது. அவர் ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆன்மீக நாட்டம் உள்ளவர். தனியா திடீர்னு சனி ஞாயிறாச்சுன்னா அவர் பாட்டு கார் எடுத்துக்கிட்டு பல கோயில்களுக்கு போயிடுவார். ஒய்ஃபை கூட கூட்டுக்க மாட்டாரு, தனியாவே போயிட்டு வந்துடுவாரு. ஸோ இந்த மாதிரி அவர் ஆன்மீக நாட்டம் அதிகமா உள்ள ஒரு மனிதர். குழந்தையெல்லாம் பிறந்தது, அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் வர இருக்கு. பட் அப்படி இருந்தா கூட இவருக்கு அதிகமான ஆன்மீக நாட்டம். அதுவும் இல்லாம வெளியூர் அடிக்கமா வெளிநாடு ஐடில வேலை செய்யறாரு. வெளிநாட்டுக்கு அதிகமா போயிடுறாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுவாரு. ஒய்ஃபோட அதிகமான நெருக்கமான வாழ்க்கைகள் அப்படிங்கிறது இல்லை. அந்த மாதிரி ஜாதகங்களை இந்த மாதிரி இவங்களுக்கு இணைச்சி விட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து லைஃப் நல்லபடியாக போகும். இது சொல்லி இணைக்கணும். இவங்களுக்கு வந்து உங்களுக்கு அஷ்டகாம்சம் இருக்கு, அதனால உங்க ஜாதகம் தான் இதை சொல்லுது. இதுக்கு இந்த மாதிரி ஜாதகங்களை நீங்க சேர்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொருத்தங்களை பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து ஓரளவுக்கு ஓடும். இல்லாட்டி பிரிவினையை கொடுக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இணைக்கிறது ரொம்ப நல்லதா. அஷ்டகாம்சம். அஷ்டகாம்சம் அம்சத்துல 8ல இருக்குது. அஷ்டம்னா 8, அம்சம் அஷ்டகாம்சம். சரிங்க சரிங்க. ஓகே. ஸோ வேற டவுட் ஏதாவது இருக்குங்களா, இல்லை நம்ம அடுத்ததுக்கு போகலாமா? ஓகே, அடுத்ததுக்கு போறேன். சூரியன் செவ்வாய் பொதுவா எங்க இருந்தாலும் ஒரு கவனம் தேவைன்றதை சொல்றோம். சூரியன் செவ்வாய் பொதுவா பார்க்கும்போது மகர லக்னம் துலா லக்னமா இருந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுக்குது. ஏன் பாதிப்பை கொடுக்குதுன்னா அது பாதகமா வருது. மகர லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் பாதகமா இருக்கு. இது வந்து சேர்ந்து 11ல இருந்தாலும் சரி, வேற எங்க இருந்தாலும் சரி, இவங்க பாதகாதி இதுவா வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் 8ஆ வருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு 8ஆம் இடம் வந்து சூரியன், அதனால சூரியன் சேரக்கூடாது, சூரியன் செவ்வாயோட சேரக்கூடாதுன்னு சொல்லுவோம். துலா லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து பாதகமா வரும். செவ்வாய் வந்து பாதகாதிபதி. அதனால துலா லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் மாரகாதிபதியா வருவார். அதனால அதுவும் கூடாது அப்படின்னு சொல்ல. சூரியன் வந்து பாதகாதிபதியா வருவாரு, அதனால அதையும் கூடாதுன்னு சொல்றோம். ஸோ துலா லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை நன்மையை தருவதில்லை. சூரியன் இங்க பாருங்க, மகர லக்னம், இது வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. பாதகாதிபதியோட சேர்க்கையோட இருக்காரு. பாதகாதிபதியோட சேர்க்கையோட இருக்காரு. 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து துலா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், பாதகாதிபதி சூரியன். ஸோ இதுவும் வந்து நல்ல அமைப்பு இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா 12ல இருக்காரு. 8ஆம் அதிபதி சூரியன், 12ஆம் பாதகாதிபதி செவ்வாய். இந்த இடத்துலயும் இது சரியில்லை. இங்க பாத்தீங்கன்னாலும் 8ஆம் அதிபதி 4ஆம் பாதகாதிபதி செவ்வாய், இந்த 4ஆம் இடத்துலயும் அந்த சேர்க்கை நன்மையை தருவதில்லை. அதனால துலா லக்னம் மகர லக்னமா இருந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை எங்க இருந்தாலும் அது ஒரு பாதகத்தை செய்யுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை எங்க இருந்தாலும் அதுவும் ஒரு பாதகத்தை செய்யுது. ஆனா இதுக்கு ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு. சூரியனோ இல்ல சனியோ 9ஆம் அதிபதியா வந்து, சூரியனோ செவ்வாயோ சூரியனோ சனியோ 9ஆம் அதிபதியா வந்து அங்க இந்த சேர்க்கைகள் இருக்கும்போது பெரிய பாதகங்கள் எல்லாம் ஒரு சின்ன குறைகளை கொடுத்தாலும் பெரிய பாதகத்தை கொடுக்கறது இல்லை. ஆனா சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை மற்ற இடத்துல எங்க இருந்தாலும் ஒரு சின்ன பாதகத்தை தான் கொடுக்குது. இங்க பாருங்க, சனி வந்து 10ஆம் பார்வையா பார்த்துது. இந்த சனி 10ஆம் பார்வையா இந்த சூரியனை பார்க்குது. ஸோ சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு, ஆனா 10ஆம் பார்வையா சனி அங்க சூரியனையும் செவ்வாயும் பார்த்துருது, இங்கேயும் சூரியனையும் செவ்வாயும் பார்த்து. ஸோ சனி சம்பந்தப்படும் போது அதுவும் ஒரு தோஷத்தை கொடுக்குது. ஆனா இது எப்ப இந்த தோஷ விலக்கு ஏற்படுது அப்படின்னா, சனியோ இல்ல சூரியனோ 9ஆம் அதிபதியா வந்து அங்க அவங்க சூரியன் செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தாங்கன்னா பெரிய பாதகத்தை செய்யறது இல்லை. எப்ப திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ரூல் நம்ம பார்க்கலாம். இதை எப்ப திருமணம் செய்யக்கூடாதுன்றதுக்கு இதை பாருங்க. தசாபுத்தி நடத்தும் கிரகம் அம்சத்துல 3ல இருந்ததுன்னா திருமணம் செய்யக்கூடாது. தசாபுத்தி நடத்தும் கிரகம் அம்சத்துல 3ல் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது. பொதுவா அம்சத்துல கேது 3ல இருந்து தசாவோ புத்தியோ நடத்தினாலும் திருமணம் செய்யக்கூடாது. ஸோ நம்ம திருமணம் செய்யக்கூடாதுக்குள்ள, அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகத்துக்கு இப்போதைக்கு திருமணம் இல்லை, கொஞ்ச நாள் காலம் கடத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த விதிகள்லாம் சிறப்பா இருக்கும்.
இப்போ நேற்று நம்ம பார்த்த விதியில பார்த்தீங்கன்னா ராசிலையும் சரி அம்சத்திலையும் 6-8 இருந்து, அதாவது சந்திரன் ராசிலையும் சரி 6-8 இருக்கு, அங்க அம்சத்திலேயே 2 பேருக்குமே 6-8 இருக்கு. பார்த்தோன்னே அந்த ஜாதகத்தை நம்ம விளக்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி 2 பேரும் அவயோகி சாரத்துல இருக்காங்க, பார்த்தோன்னே அந்த ஜாதகத்தை நம்ம விளக்கி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விதிகள்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகத்துக்கு இப்போதைக்கு திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு இந்த விதிகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்சத்துல 3ல் ஒரு கிரகம் இருந்து தசா நடத்துனா கண்டிப்பா உங்களுக்கு தசாவோ புத்தியோ நடத்துனா திருமணம் பண்ணாதீங்க. அம்சத்துல 8ல் ஒரு கிரகம் இருந்து தசாவோ புத்தியோ பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ரூல். அம்சத்திலையும் 6-8 இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் திருமணம் பண்ணாதீங்க. ராசிலையும் 6-8 இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் முடிஞ்ச வரைக்கும் திருமணம் பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்த ரூல் என்னன்னா, அம்சத்துல 3ல் கேது இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் திருமணம் செய்ய வேண்டாம். நான் இதை ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு இன்னொரு இதாவே ப்ரெசென்ட் பண்றேன். இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்த விதிகள் எல்லாத்தையும் மறுபடியும் நோட் பண்ணிட்டு வரேன். நான் கடைசி கிளாஸ்லயோ இல்லை 4ஆம் நாள் கிளாஸ்லயோ அதை கன்சாலேஷனா பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? 3ன்றது பொதுவா பாத்தீங்கன்னா கழுத்து. அந்த கழுத்துக்கு நம்ம மாங்கல்யம் போடுறது இல்ல மாலை போடுறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்குது. அப்படின்றதுனால தான் 3ல் இருந்து பண்ணும்போது பண்ணக்கூடாது. அதே மாதிரி 8ல் இருக்கும்போது அது விபத்தை கொடுக்குதுன்றதுனால பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றோம். அதே மாதிரி காலப்பகை புத்தியிலையும் வேதகன் புத்தியிலையும் திருமணம் பண்ணக்கூடாது. காலப்பகை புத்தியிலையும் எந்த புத்தியிலையும் திருமணம் கண்டிப்பா பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, காலப்பகை திசை சூரியனுக்கு சுக்கிரன் காலப்பகையா வந்துடும், சந்திரனுக்கு குரு வந்துடும், செவ்வாய்க்கு சனி வந்துடும், புதனுக்கு ராகு, குருவுக்கு சனி, சுக்கிரனுக்கு சூரியன், சனிக்கு செவ்வாய், ராகுக்கு புதன், கேதுக்கு சனி. ஸோ இந்த காலப்பகை தசாபுத்திலையும் திருமணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி வேதகன் புத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதகன் புத்திலையும் பண்ணக்கூடாது. சூரியன் தசை நடக்குது, சுக்கிரன் புத்தியில பண்ணக்கூடாது. சந்திர தசை நடக்குது, சூரிய புத்தியில பண்ணக்கூடாது. செவ்வாய் தசை நடக்குது, புதன் புத்தியில பண்ணக்கூடாது. புதன் தசை நடக்குது, செவ்வாய் புத்தியில பண்ணக்கூடாது. குரு தசை நடக்குது, சூரியன் புத்தியில பண்ணக்கூடாது. சுக்கிரன் தசை நடக்குது, சனி புத்தியில பண்ணக்கூடாது. சனி தசை நடக்குது, செவ்வாய் தசையில பண்ணக்கூடாது, செவ்வாய் புத்தியில பண்ணக்கூடாது. ஸோ காலப்பகை தசை நடந்து ஒரு எந்த தசைனாலும் நடக்கட்டும், அதுக்கு வேதகன் காலப்பகை புத்தி, அந்த பகை புத்தியில பண்ணக்கூடாது. அதே இன்னொரு தசை நடக்குது, அதுக்கு வேதகன் புத்தியில பண்ணக்கூடாது. இது பண்ணும்போது கண்டிப்பா இவங்களுக்கு திருமணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை வருது, பிரிவினையை கண்டிப்பா இது கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இங்க வந்து குரு பார்வை இருக்கு. ஒரு சில இப்போ அடுத்து நம்ம வரக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாதகங்கள்ல இப்ப 2 7ஆம் அதிபதிகள் நல்லா இல்ல, ஆனா அவங்களுக்கு குரு பார்வை இருக்கு, குரு பார்வை இருந்ததுன்னா திருமணம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆனா இந்த நாம இப்ப சொல்லக்கூடிய இந்த விதிகள், எப்ப திருமணம் பண்ணக்கூடாதுன்ற விதிகள், குரு பார்வைகள் இருந்தாலும் பண்ணாதீங்க. காலப்பகை தசை வேதகன் புத்தியா இருந்தாலும் பண்ணாதீங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் பண்ணாதீங்க. அம்சத்தில் 8ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும், குரு பார்வை இருந்தாலும் பண்ணாதீங்க. ஏன்னா இது பார்வைகள் இருந்தாலும் இது ஒரு பிரிவினையை தான் கொடுக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இதை நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாம். இதுல பார்த்ததுல வேற ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க, இல்ல பொதுவான டவுட் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க. இல்லைங்க. ஓகே, கோபிநாத் சார் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார், இப்ப சொல்லு. ஓகே ஓகே. ஆமா ராதாமா, அட்டவணை எழுதி வச்சுக்கணுங்களா? என்னம்மா? இல்லங்கய்யா, ஒண்ணும் இல்லங்கய்யா. இந்த அட்டவணை மட்டும் எழுதி வச்சுக்கிறோம். இந்த அட்டவணை வீடியோ பார்த்து எழுதிக்கிறோம். குழுல ஷேர் பண்றது, அட்டவணை குழுல ஷேர் பண்றேன். இந்த அட்டவணை வைநாசிகம் எல்லாமே குழு தனியாவே ஷேர் பண்றேன். அதெல்லாம் வந்து ஓகே. சரிங்க சரிங்க. அடுத்து போலாம் சார். ஓகேம்மா. ஓகே ஓகே. ஆயுள் அப்படின்னு பார்க்குறோம்.
இப்போ ஆயுள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே ஆயுள் பார்க்கலாமா இல்லை வந்து ஓகே ஒரு சின்ன உதாரண ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 2 பேருக்கும் பொருத்தம் பார்க்கணும். இந்த 2 பேருக்கும் பொருத்தம் பார்க்கணும். பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 72ல் பிறந்தவங்க, இந்த அம்மா வந்து 81ல் பிறந்தவங்க. நம்ம பொருத்தம் பார்த்த மெத்தடில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், லக்னத்துக்கு 2, 12, 4, 10 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கடக லக்னம், ஆணுக்கு வந்து கடக லக்னம், பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு வந்து தனுசு லக்னம், பெண்ணுக்கு வந்து கடக லக்னம். 6, 8 இருக்கு. இவங்களுக்கு 6, 8 இருக்கு. ஆனா அம்சத்துல பாத்தீங்கன்னா அது 5, 9 வந்துருக்கு. அம்சத்துல 5, 9 வந்துருக்கு. ஸோ 5, 9 வந்ததுன்னா நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதனால இவங்களுக்கு பொருத்தம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆணுக்கு ரிஷப ராசி, பெண்ணுக்கு மேஷ ராசி. ஆணுக்கு ரிஷப ராசி, பெண்ணுக்கு மேஷ ராசி. அங்க பெண்ணுக்கு நம்ம இந்த மாதிரி இருந்தா கூட 50% வெயிட்டேஜ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அம்சத்துல 2 பேருக்கும் 4, 10 வந்துருது. அதனாலையும் இதை எடுக்கலாம், இதையும் வந்து பொருத்தலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்றோம். அடுத்து செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்காரா அப்படின்னு பாக்குறோம். ஆணுக்கு பாருங்க செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்திருக்கார். செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்திருக்கார். தேய்பிரை சந்திரனுக்கு 10ல் இருக்கார். ஸோ ஆணுக்கு பாதிப்பு இருக்கு, ஆணுக்கு கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. தேய்பிரை சந்திரன் 4ல் இருக்கு, பாதிப்பு இருக்கு அப்படின்றத சொல்லலாம். பெண்ணுக்கு எந்த பாதிப்புமே இல்லை, செவ்வாய் பாதிப்பு இல்லை. இந்த பாருங்க செவ்வாய் வந்து மிதுனத்துல இருக்கு. மிதுனத்துல இருக்க செவ்வாய் வந்து பலமான செவ்வாய். அதனால அந்த செவ்வாயை இணைக்கலாம். மிதுனத்துல இருந்தாலும் சுயசாரத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சுயசாரத்துல இருக்க செவ்வாய் வந்து பலமான செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால ஆணுக்கு பாதிப்பு இருக்கு, பெண்ணுக்கு பாதிப்பு இல்லை. அதனால இங்க செவ்வாய் பலமா 2 பேருக்குமே இருக்கு, பொருத்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால எடுக்க முடியும். ஸோ இதுதான் உதாரண ஜாதகம். இந்த மாதிரி உதாரண ஜாதகங்கள் நிறைய நம்ம வர வர பார்ப்போம். ஸோ நீங்க உங்கள்கிட்ட இருக்க ஜாதகத்தையும் பாருங்க. ஆணுக்கு 1, 4, 7, 10, பெண்ணுக்கு 1, 4, 7, 10 இல்லை 2, 12 அந்த மாதிரி இருந்ததுன்னா இணைக்கலாம் ராசி. அதே மாதிரி செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, இன்னொருத்தருக்கு பாதிப்பு இல்லை, அதனால இணைக்கலாம் அப்படின்றத சொல்றோம். ஐயா அந்த ஜாதகத்துல 2ல ராகு இருக்குங்க ஐயா ஆணுக்கு. என்னங்க இந்த முன்னாடி இந்த ஜாதகத்துல 2ல ராகு இருக்குதுங்க ஐயா. 2ல ராகு பத்தி நம்ம எதுவுமே சொல்லலையே. 2ஆம் இடம் கெட்டு இருக்குன்னு பாத்தங்க ஐயா. சரிங்க. இல்ல 2ஆம் இடம் கெட்டு இருக்குன்றது கரெக்ட் தான். 2ஆம் இடம் பாதிப்படைஞ்சிருக்கு. ஆனா பாருங்க அடுத்து பெண் ஜாதகத்துல பாருங்க 2ஆம் இடம் எப்படி இருக்கு. சூரியன் ஆட்சியா இருக்காரு. சூரியன் ஆட்சியா இருக்கு, பலமா தானே இருக்கு 2ஆம் இடம். ஓ சரிங்க சரிங்க. 2ஆம் இடம் பலமா. பெண்ணுக்கு லக்கணத்திலேயே ராகு இருக்கு, அதனால பொருத்தமா வந்துருச்சோ என்னவோன்னு நினைச்சேங்கய்யா. இல்ல அது வந்து நான் ஓகே இப்ப கேட்டதுனால சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு இப்ப ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு லக்னத்துல ராகு கேது இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு கேது எங்க இருக்கலாம்னா 2ஆம் இடத்துல இருக்கலாம். லக்னத்திலேயே இருக்கிறத விட லக்னத்துல இருக்கிறது தவறு. ஒருத்தருக்கு லக்னத்திலேயே ராகு கேது இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு ராகு கேது லக்னத்துல இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்துல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா திரிகோணத்துல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா திரிகோணத்துல இருக்கலாம். இப்ப ஒருத்தருக்கு வந்து இந்த ஜாதகத்தை எடுத்துங்க, ராகு வந்து லக்னத்துல இருக்கு. ஆணுக்கு ராகு 1 2ஆம் இடத்துல இருக்கலாம், இல்ல திரிகோணத்துல விருச்சிகத்துல இருக்கலாம். ஆணுக்கு விருச்சிகத்துல இருக்கிறது நல்லது. இங்க வந்து 2ல இருக்கும்போது இது வந்து வக்ர கிரக வசியம்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு 1ல ராகு கேது இருந்து மற்றவருக்கு 2ல ராகு கேது இருந்ததுன்னா அது வக்ர கிரக வசியம். அது வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு இடத்துல அடிச்சாலும் முடிச்சாலும் ஒன்னா சேர்ந்துக்கிறான்ற மாதிரி நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கு. மற்ற இடத்துல இருக்கும்போது அது பிரச்சனைகள் கொடுக்குது. இல்லாட்டி இதுல திரிகோணத்துல இருக்க மாதிரி பார்த்துட்டோம்னா பிரச்சனைகள். 1ல ராகு கேது இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு 2ல இருக்கலாம். ஒருத்தருக்கு 2ல ராகு கேது இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு 1ல ராகு கேது இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல எந்த ராகு கேது எங்க இருக்கோ அதுக்கு திரிகோணத்துல இன்னொருத்தருக்கு ராகு கேது இருந்ததுன்னா பிரச்சனைகள் பெருசா. ஓ அந்த அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அங்க இருந்து திரிகோணத்துல அப்படித்தானுங்க. அங்க இருந்து திரிகோணத்துல. சரி. இங்க 2ல இருக்கு, இன்னொருத்தருக்கு திரிகோணம்னா 4ல வந்துடும். அது வேண்டாம். சரி சரி. திரிகோணத்துல இருக்கு, திரிகோணத்துல இருக்கு. எங்க இருக்கோ ஒருத்தருக்கு எங்க இருக்கோ அடுத்தவங்களுக்கு ராகு கேது. அதனாலதான் பொதுவா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல
வயசு வித்தியாசமான ஜாதகங்கள் நினைச்சாங்க. மினிமம் வந்து 4ல இருந்து 5 வயசு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப 4ல இருந்து 5 வயசு வித்தியாசம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் கண்டிப்பா வந்து இடம் மாறி திரிகோணத்துக்கு வந்திருக்கும். அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம குரு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட குருவை பாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பல விதமான தோஷங்கள் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம், இது பலவீனமா இருக்கு, அது சரியில்லை, 2ஆம் இடம் சரியில்லை, 2ஆம் இடம் திரிசூன்யம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம். அப்படி இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும். ஒருத்தர் ஜாதகத்துல ஆணோட 5ஆம் அதிபதி பெண்ணோட ஜாதகத்துல நல்லா இருக்கு, ஆணோட 9ஆம் அதிபதி பெண்ணோட ஜாதகத்துல நல்லா இருக்கு. அதே மாதிரி பெண்ணோட 9ஆம் அதிபதி ஆணோட ஜாதகத்துல நல்லா இருக்கு, பெண்ணோட 5ஆம் அதிபதி ஆணோட ஜாதகத்துல நல்லா இருக்கு. இது எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் இதை வந்து சரி செஞ்சிடும். இது சரி செஞ்சிடும். ஆனா இந்த தோஷங்கள் இருக்கு சரி செஞ்சிடும் சொல்றோம். தசாபுத்தி நடத்தும் போது தசா 3 நடத்து பண்ணலாமா பண்ணாதீங்க, காலப்பக தசையில் பண்ணலாமா பண்ணாதீங்க. அதை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஜாதகங்களை இணைக்கும் போது பெரிய தோஷங்களை கொடுக்கறது இல்லை, பிரிவினைகளை கொடுக்கறது இல்லை. இவங்களை கண்டிப்பா நம்ம சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரி ஓகே, இப்போ 5ஆம் அதிபதியும் சரியில்லை, 9ஆம் அதிபதி சரியில்லை, 2 பேருக்குமே வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தரோட குரு அடுத்தவரோட குருவையோ சூரியனையோ பார்க்கறது சிறப்பு. இப்ப நம்ம பார்த்த 2ஆம் இடம் சரியில்லை, லக்னம் சரியில்லை, 2ல நைச கிரகம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருந்தா கூட ஒருத்தரோட குரு, அதாவது ஒரு ஜாதகத்துல குரு அவர் வந்து நல்ல நிலைமையில இருந்து அவரு அடுத்தவரோட குருவையோ சூரியனையோ பார்க்கிறாரு. இது ஏன் இந்த கான்செப்ட் அப்படின்னா காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன், 9ஆம் அதிபதி குரு. ஸோ இந்த குரு அடுத்தவரோட குருவையோ சூரியனையோ பார்க்கறது, அவரோட குரு இவரோட சூரியனையோ குருவையோ பார்க்கறது, அவரோட சூரியன் இவரோட குருவை பார்க்கறது, இவரோட சூரியன் அவரோட குருவை பார்க்கறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு, நம்ம எல்லா அமைப்பும் வரணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு அமைப்பு ஒருத்தருக்கு இருந்தாலே பலவிதமான தோஷங்களை நீக்குது. அவங்களுக்கு கண்டிப்பா பொருத்தம் போடலாம். ஆனா பொருத்தம் போட்டாலும் எப்ப சுக்குரம் பண்ணக்கூடாது, 3ஆம் தேதி தசை நடக்கும்போது, வேதகம் தசை புத்தி நடக்கும்போது, 3ல கேது இருந்து தசை நடத்தும் போது, இந்த மாதிரி நம்ம எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம் அந்த பீரியடை தவிர்த்துட்டு அடுத்த பீரியட்ல பண்ணிக்கணும். ஐயா ஒருவேளை இப்ப அவருக்கு குரு தசையா அந்த மாதிரி நடக்குதுன்னு வைங்க, அம்சத்துல அவருக்கு குரு அம்சத்துல 8ல இருக்காருன்னு ஒரு வைங்க குரு தசையில, அப்ப 16 வருஷம் அவருக்கு திருமணம் பண்ணாம தள்ளி வைக்கிறதாங்க. புத்தி நல்ல புத்தியா வருதான்னு பாருங்க. சரிங்க சரிங்க. அம்சத்துல 8ல இருந்து பண்ணா கூட புத்தி நல்ல புத்தியா வருது. புத்தி 6 இல்லாம பாருங்க, புத்தி அம்சத்திலயும் 6 இருக்கு, கோச்சாரத்திலயும் 6 வருது. சரிங்க சரிங்க, அந்த மாதிரி பாத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். சரிங்க சரிங்க, நன்றிங்க. ஸோ இது வரைக்கும் சொன்னது ஏதாவது புரியலையா சொல்லுங்க. ஆயுள் இது அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, இதுக்கு அடுத்த ஜாதகம். அடுத்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து மகர லக்னம், ஆணுக்கு வந்து மகர லக்னம், பெண்ணுக்கு வந்து மீன லக்னம். ஸோ 3-11 வருது, பாதகம் இல்லை, அதனால கண்டிப்பா இதை சேர்க்கலாம். அம்சத்தை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, தாராளமா இதை சேர்த்துடலாம். அடுத்தது ராசி, ஆணுக்கு வந்து துலா ராசி, பெண்ணுக்கு வந்து ரிஷப ராசி. இது வந்து வசிய பொருத்தம் இருக்கு அப்படின்ற ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். பட் அது இல்லாம அம்சத்துல 2 பேருக்குமே சந்திரன் நல்லா இருந்ததுன்னா நம்ம சேர்க்கலாம். இங்க வந்து வசிய பொருத்தம்ன்ற ஒரு பக்கம் நம்ம எடுக்கிறோம். பட் அதை தாண்டி அம்சத்துல 2 பேருக்குமே எப்படி இருக்குன்றத பாருங்க. அது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா இணைக்கலாம். அம்சத்துல பாருங்க, ராசி 5-9 இருக்கு, அதனால இதை இணைக்கலாம் அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். அடுத்து செவ்வாய் எப்படி இருக்காருன்றதை பார்க்குறோம். ஒருத்தருக்கு செவ்வாய் வந்து 8ல பலவீனமா இருக்காரு, ஒருத்தருக்கு செவ்வாய் வந்து 8ல இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சூரியனுக்கு 10ல இருக்காருன்னு எடுத்துக்கிறோம். சூரியனுக்கு 10ல இருக்கார். மற்றபடி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு பாதிப்பு இல்லை, லக்னத்துக்கு 8ல இருக்காருன்றது ஒரு இதுதான். பட் லக்னத்துக்கு 8ல இருக்காருன்றதை விட நம்ம சூரியனுக்கு 10ல இருக்காரு அப்படின்றத எடுக்கிறோம். இங்க பரிவர்த்தனையிலும் வராது செவ்வாய். இந்த மாதிரி சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை வரும்போது கண்டிப்பா அது ஒரு தோஷத்தை கொடுக்கும். அதனால அதான் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். இன்னொருத்தர் ஜாதகத்துல பாருங்க, ஆணுக்கு பாதிப்பு இருக்கு, பெண்ணுக்கு சுத்தமா பாதிப்பு இல்லை. பெண்ணுக்கு செவ்வாய் எங்க இருக்கு? லக்னத்துல தான் இருக்கு. அது ராகுவோடு இருக்கு, நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராகுவோடு இருக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா
சனியை சந்திரனால பாதிக்கப்படல அப்படின்றத எடுத்துக்கலாம். கண்டிப்பா அது ஒரு பாதிப்பு இல்லைன்றது இருக்கு. ஆனா இங்க செவ்வாய் வந்து இங்க ராகுவோட சேர்ந்து இருக்கு. இங்க பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கிரகம் ராகுக்கு எதுவாக பாம்பால பாதிக்கப்பட்டுச்சுன்னா அடுத்தவங்க ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இங்க செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்கு, இங்க செவ்வாய் தனித்த செவ்வாய் இருக்கு. அதனால கண்டிப்பா இது சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது மற்ற கிரகங்களை நம்ம பார்க்கணும், மற்ற பாதிப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவுக்கு வரணும், ஃபுல்லா சேர்க்கலாமான்ற முடிவுக்கு நம்ம வரலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. இருந்ததுன்னா நம்ம பார்த்துட்டு அடுத்த சாப்டருக்கு போகிறோம். முடிஞ்ச ஆயில கூட நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆயில் எப்படி பார்க்கறதுன்றதை பார்க்கலாம். டவுட் இருக்குங்களா? ஆயில் பார்க்கலாங்க ஐயா. ஆயில் பார்க்கலாமா? ஓகே ஓகே ஃபைன். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லக்னத்தில் சுபகோள் இருக்க, லக்னாதிபதியை சுபகோள் பார்க்க ஜாதகருக்கு துன்பம் நீங்கிவிடும், நீண்ட ஆயுள் உண்டு அப்படின்னு சொல்றோம். இப்போ லக்னத்தில் சுபகோள் இருக்கணும், லக்னாதிபதியை சுபகோள் பார்க்கணும், சுபகோள்கள் நல்லா இருக்கணும். நம்ம சொன்ன சுபகோள்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருமே நல்லா இருக்கணும். இவங்க 3 பேருமே நல்லா இருந்தாங்கன்னா வந்து 100 வருஷம், இது 100 வருஷம்ன்றது உத்தரகாலாமிரதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாடலே இருக்கு, இவங்க 3 பேருமே நல்லா இருந்தாங்கன்னா அது 100 வருஷம் ஆயுள் அப்படின்னு சொல்லுது. அப்படி இல்லாத பட்சத்துல 2 பேர் நல்லா இருந்தாங்கன்னா 60லேருந்து 70 வயசு, ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா 40லேருந்து 48 வயசு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, இப்போ 8ஆம் அதிபதி இங்க ஓகே, இதை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம யார பார்க்கணும், 1ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இவங்க 3ஐயும் பார்க்கணும். பொதுவாக ஆயுள்னு பார்க்கும்போது 1, 8, 10 இந்த 1, 8, 10 சம்பந்தம் வந்து எங்க வந்தாலும், அது வந்து நார்மலா தசாபுத்தியில வந்தாலும் சரி, இல்ல லக்னத்துக்கு 1, 8, 10 சம்பந்தம் வந்தாலும் சரி, அந்த நேரத்துல ஒரு உயிர் பயம், கண்டம் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 1ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இவங்க 3 பேருமே சம்பந்தப்பட்டாங்கன்னா, அது தசாபுத்தி நடத்துற கிரகத்துக்கா இருக்கட்டும் இல்ல லக்னத்துக்கா இருக்கட்டும், அது அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆயுள் கண்டம் இருக்குன்றது இருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், சந்திரனை பார்க்கணும். சந்திரனை வந்து சந்திரனை கண்டிப்பா அந்த பீரியட்ல நம்ம பார்க்க வேண்டியது வரும். அதனால சந்திரன் அந்த பீரியட்ல நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியை பார்க்கணும். 8ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்றதை பார்க்கணும். இங்க 8ஆம் அதிபதி நல்லா இருந்து சந்திரனும் நல்லா இருந்தாருன்னா பெருசா வந்து பாதிப்புகள் இல்லைன்றதை நம்ம சொல்லிடலாம். கண்டத்தை கொடுத்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்துடுவார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, ஸோ பொதுவாக இப்போ ஆயுளை பார்க்கறதுன்னா நமக்கு 8 விதமான விதிகள். என்னென்ன விதிகள்? ஒன்று வந்து லக்னம், ஒன்னாம் இடம் லக்னம், அடுத்தது 8, அடுத்தது 10, இந்த 3 நல்லா இருக்கணும். இதுக்கப்புறம் இது 3 நல்லா இருக்கணும். இதுக்கப்புறம் குரு, சந்திரன், புதன் இவங்க 3 பேர் நல்லா இருக்கும். 3 3 6 ஆச்சு. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி, அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. 8ஆம் அதிபதிக்கு அப்புறம் ஆயுள் காரகன் சனி. இந்த 8ஐயும் பார்த்தீங்கன்னா போதுமான விஷயம் ஆயுளை பொறுத்த விஷயம். ஸோ ஆயுள் அப்படின்னு பார்க்கும்போது 8 பாயிண்ட் பார்க்கணும். ஆயுள்னா 8, அதுக்கு 8 பாயிண்ட் நம்ம பார்க்கணும். என்னென்ன பாயிண்ட் பார்க்கணும்? ஒன்று வந்து லக்னம், ரெண்டாவது வந்து 8ஆம் இடம், மூணாவது வந்து 10ஆம் இடம். இந்த 3த்தையும் பார்க்கணும். அது பார்த்ததுக்கு அப்புறம் குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரையும் பார்க்கணும். இதுக்கப்புறம் 8ஆம் இடம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அது 7. அதுக்கப்புறம் சனி, ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இந்த 8ஐயும் பார்த்துட்டோம்னா ஆயுள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். இது வந்து பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதை வந்து மேலோட்டமா பார்க்கறதுக்கு சுக்கிரன், குரு, புதன் நல்லா இருந்தாலே மற்ற எதையும் நம்ம பெருசா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துல இந்த 8ஐயும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, அட்டமாதிபதி, லக்னாதிபதி, கர்மாதிபதி இவங்க அதிக உச்சம் பெற்ற ராசிகள் ஏறி இருக்க அல்லது கேந்திர திரிகோண ராசிகள் இருக்க தீர்க்காயுள், சுபகோள்கள் ஆட்சியாக இருந்தால் தீர்க்காயுள் அப்படின்னு சொல்றோம். லக்னாதிபதி 6, 8, 12 பாவர்கள் கூடி இருக்க, பாவகங்களால் லக்னாதிபதி பார்க்கப்பட, ராசி அதிபதியும் வக்ரம் பெற்று நீசம் பெற்று இருக்க ஆயுள் குறைவு. அதாவது ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு, ராசி அதிபதியும் வக்ரமாவோ நீசமாவோ 6, 8, 12 மறைஞ்சாலும் இவங்களுக்கு ஆயுள் குற்றத்தை கொடுக்குது. ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா அந்த ஜாதகத்துல
லக்னாதிபதி 6 8 12 இருக்காரா, அப்படி இருந்தாருன்னா அடுத்தது ராசி அதிபதி எப்படி இருக்காரு, இவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா, அதுக்கப்புறம் குரு சுக்கிரன் புதன் எப்படி இருக்காங்க, இதை பார்த்துட்டோம்னா ஈஸியா நம்ம ஆயுளை தீர்மானம் பண்ணிடலாம். அதாவது 2 செகண்ட்ல பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். இப்போ ரொம்ப பெருசா ஆயுளை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பொதுவா பார்க்கும்போது குரு சுக்கிரன் புதன் இவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க நல்லா இல்லையா, லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதி நல்லா இல்லையா, ராசி அதிபதி எப்படி இருக்காரு, ஆயுள் காரகன் எப்படி இருக்காரு, 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து போட்டிருக்கோம். இங்க பாருங்க, லக்னாதிபதி தசை லக்னத்தில் இருப்பவர் தசை நடந்து பாதகாதிபதி மாரகாதிபதி கர்மாதிபதி 8ஆம் அதிபதி சம்பந்தம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆயுள் குற்றம் கொடுக்கும். ஸோ ஆயுள் குற்றம் கொடுக்கணும்னா நம்ம என்ன சொல்றோம், பொதுவா மாரகாதிபதி பாரகாதிபதி சம்பந்தம் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அங்க மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தம் வந்து 1 8 10 சம்பந்தம் வந்தாலே கண்டிப்பா அங்க ஆயுள் குற்றம் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். இந்த ஜாதகத்துல பாருங்க, லக்னாதிபதி லக்னத்துல சூரியன் சுக்கிரன் புதன் சனி 4 கிரகங்கள் இருக்கு. 2ல செவ்வாய், 10ல கேது, 11ல குருவும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. சனியும் குருவும் சந்திரனும் இருக்காங்க. பரிவர்த்தனை சந்திரன் வந்து இங்க வந்துடுவார், குரு சுக்கிரன் வந்து அங்க போயிடுவார். ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இவங்க எப்படி இருக்காங்க நம்ம டிசைட் பண்ணோம்னா, லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறது பலம், லக்னத்திலேயே புதன் இருக்கிறது பலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு 11ல இருக்கிறது பலம் எடுத்துக்கலாம். பரிவர்த்தனையில லக்னாதிபதி நல்லா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பார்க்கலாம். இது இல்லாம இவங்க நாங்க இங்க டிகிரி போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. இங்க டிகிரி போட்டு கொடுத்தது மெயின் காரணம் என்னன்னா, இவங்க பலமா இருக்காங்களா பலவீனமா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறது. அதாவது நெருங்கிய பாகையில இருக்கும்போது பலவீனம் இருக்கு. இப்ப சுக்கிரனுக்கு சூரியன் நெருங்கிய அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கா, 10 டிகிரிக்கு மேல போயிடுச்சு, அதனால அஸ்தங்கம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க சுக்கிரன் பலமா இருக்காரு. புதன் பலமா இருக்காரா, 9 டிகிரி. இவங்க 2 பேருக்கும் நெருங்கிய டிகிரி இல்லை. ஸோ அதனால கண்டிப்பா புதனும் நல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு 11ல இருக்காரு, நம்ம பெருசா வந்து டிகிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குரு 11ல இருக்காரு, அதனால பெருசா ஆயுள் குற்றம் இல்லை. அதனால இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். ஸோ ஒரு இதை பார்க்கணும், ஆயுள் குற்றத்தை பார்க்கணும்னா பொதுவா 3 விஷயங்களை பார்க்கணும். ஒன்று வந்து சுக்கிரன், 2வது குரு, 3வது புதன். இவங்க 3 பேருமே நல்ல நிலைமையில ஒரு ஜாதகத்துல இருக்காங்களா, வரக்கூடிய ஜாதகத்திலையும் அவங்க ஆயுள் எப்படி இருக்கு, புதன் குரு சுக்கிரன் 3 பேரையும் பார்த்து இவங்க 3 பேருமே சுயசாரத்துல இருந்தாலும் சரி, இல்ல ஆட்சி உச்சம் வாங்கி, இவன் ஆட்சி உச்சம் வாங்கி 12ல இருந்தா கூட நம்ம ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். அவங்க ஆட்சி உச்சமா இருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இவங்க 2 ஜாதகத்திலையுமே நல்லா இருக்காங்க அப்படின்னா நம்ம மற்ற ஆஸ்பெக்டை பார்க்கவே வேண்டாம், விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஆயுள் நல்லா இருக்குன்னு போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இல்லை இவங்க 2 ஜாதகத்திலையுமே ஒருத்தர் மட்டும்தான் பலமா இருக்காங்க, மற்ற 2 பேருமே பலவீனமா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல லக்னாதிபதி எப்படி இருக்காரு, 6 8 12ல இருக்காரா, அடுத்தது ராசி அதிபதி எப்படி இருக்காரு, 6 8 12ல இருக்காரா, 6 8 12 சாரம் வாங்கியிருக்காரான்னு கூட பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது 6 8 12 சாரம் வாங்கிக்கிறாரா, லக்னாதிபதி 6 8 12 சாரம் வாங்கியிருக்காரா, இது எல்லாத்தையும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சந்திரன் பலமா பலவீனமா இதை பாருங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஆயுள் குற்றத்தை ஈஸியா கன்சிடர் பண்ணிடலாம். இந்த 8 ரூலை பார்த்தீங்கன்னா ஆயுள் குற்றத்தை நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பாருங்க. இப்போ இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இவங்க 2 பேருக்குமே ஆயுள் எப்படி இருக்குன்றத பாக்குறோம். இந்த ஜாதகத்துல ஆண் ஜாதகம் இல்லையா, லக்னத்துல குரு இருக்காரு, லக்னத்துல குரு இருக்கிறது பலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதுக்கு 1 பாயிண்ட் கொடுக்குறோம். அடுத்து பெண்ணோட லக்னம் எடுக்கிறோம், பெண்ணோட லக்னத்துல 0, லக்னத்துக்கு 0ல இருக்கார் ராகு, லக்னத்துல ராகு இருக்கார், அதனால அங்க 0 பாயிண்ட் கொடுக்குறோம். அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்குறோம். 8ஆம் இடத்துல புதனும் கேதுவும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது, 8ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி போய் அங்க 8ல இருக்கிறது, அதெல்லாம் வந்து கண்டிப்பா நல்ல விஷயம் இல்லை. புதன் 8ல போறதும் நல்ல விஷயம் இல்லை, அதனால அதுக்கு 0 கொடுக்குறோம். இங்க பெண்ணோட ஜாதகத்துல பாருங்க, 8ஆம் இடம் எந்த இடம், 8ஆம் இடம் கும்பம். கும்பத்துல யாருமே இல்லை, அதனால கும்பத்தை பாக்குற கிரகங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. அந்த 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 இடத்துல கிரகம் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா சூரியன் பாக்குது இல்ல புதன் பாக்குது, நம்ம அப்படிலாம் எடுக்காதீங்க. கும்பத்துல கிரகம் இருக்கா இல்லையா, கும்பத்துல இங்க கிரகம் இல்லை, அதனால 1 பாயிண்ட் அங்க கொடுக்குறோம். அடுத்து
ஆண் ஜாதகத்தை எடுங்க, 10ஆம் இடம் எடுக்கிறோம். 10ஆம் இடம் இங்க என்ன இடம்? 10ஆம் இடம் கன்னி. கன்னியில யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. அதனால ஒரு பாயிண்ட் அங்க. இங்க அடுத்து பாருங்க, பெண் ஜாதகத்துல 10ஆம் இடத்துல யார் இருக்கா? லக்னாதிபதியே 10ஆம் இடத்துல இருக்காரு. அதனால அதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, பிஸியா இருக்கேன், கொஞ்சம் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். ஓகே. ஸோ இது வந்து அவங்களுக்கு 10ஆம் இடத்துல யாரும் இல்லை, அதனால நம்ம அதை வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சனி எடுக்கிறோம். சனி வந்து ஆண் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு? ஆண் ஜாதகத்துல 6ல் இருக்காரு. சனி வந்து ஆயுள் காரகன் சனி வந்து 6ல் இருக்காரு. அதனால 0 பாயிண்ட் கொடுக்குறோம். அடுத்து பெண் ஜாதகத்தை பார்க்குறோம். சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. சனி 3ஆம் இடத்துல பாதி மறைவுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3, 6 பாவகிரகங்கள் 3, 6, 10, 11 இருக்கும்போது பலமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? உபஜய ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதனால இங்க 0.5 பவர் இங்க கொடுக்குறோம். அதுக்கு 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்ற பார்க்கலாம். 8ஆம் அதிபதி இங்க வந்து 6ல் போய் மறைஞ்சிட்டாரு. அதனால அதுக்கு 0 பாயிண்ட் ஆணுக்கு. பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி யாரு? பெண்ணுக்கு 8ஆம் அதிபதி சனி தான். சனி இங்க 3ல மறைஞ்சிட்டாரு. அதனால நம்ம பாயிண்ட் அங்க கொடுக்கல. அடுத்தது குரு. குரு எப்படி இருக்காரு? லக்னத்திலே இருக்காரு. ஆண் ஜாதகத்துல ஒரு பாயிண்ட். இங்க பாருங்க, பெண் ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு? பெண் ஜாதகத்துல குரு 3ல இருக்காரு. சுபகிரகம் 3ல இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை. அதனால கண்டிப்பா அதுக்கு 0 பாயிண்ட் கொடுக்குறோம். அடுத்து ஆண் ஜாதகம் சுக்கிரன் எப்படி இருக்காரு? சுக்கிரன் 7ல இருக்காரு. 7ல சுக்கிரன் பலம். பொதுவா சுக்கிரன் பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுக்கிரன் தன்னோட வீட்டுல இருக்கிறதை விட மிதுனத்துல இருக்கிறது கொஞ்சம் பலமான அமைப்பு. மிதுனத்துல இருக்க சுக்கிரன் மற்ற இடத்துல இருக்க சுக்கிரனை விட கொஞ்சம் அதிகமான காம உணர்வு உள்ளவர் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்க வந்து மிதுனத்துல சுக்கிரன் இருக்காரு, இது ஓகே பலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 7ல இருக்காரு, அதனால பலம் எடுத்துக்கலாம். அடுத்த ஜாதகத்துல சுக்கிரன் நீசமா இருக்காரு, அதனால இது சரியில்லை அப்படின்றத நம்ம இங்க 0 பாயிண்ட் கொடுக்குறோம். அடுத்து புதன் பாத்தீங்கன்னா 8ல இருக்காரு. இந்த ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல 8ல இருக்கார், பலம் இல்லை. பெண் ஜாதகத்துல புதன் வந்து 2ல இருக்கார், அதனால அதுக்கு 1 பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 4 பாயிண்ட், ஒருத்தருக்கு 3.5 பாயிண்ட். அதனால இவங்க 2 பேரையுமே இணைக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு. இங்க பொதுவா பாருங்க, நம்ம முதல்ல சொன்னது என்ன? 2 பேருக்கும் யாராவது ஒருத்தராவது நல்லா இருக்காங்களான்னு பாருங்கன்னு. இங்க பாருங்க, குரு நல்லா இருக்காரு. இவங்களுக்கு குரு, அவங்களுக்கு பாருங்க யார் நல்லா இருக்காங்க? புதன் நல்லா இருக்காரு. அவங்களுக்கு 2ல புதன் இருக்காரு, புதன் நல்லா இருக்காரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட். அடுத்தது ஆயுள் காரகன் எப்படி இருக்கு? 8ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 8ஆம் இடம் எப்படி இருக்கீங்க? 8ஆம் இடம் நல்லா இருக்கு. சந்திரன் வந்து நீசமா இருக்காரா? சந்திரன் பலமா இருக்காரு. ஸோ அதனால இதை பலமான ஜாதகமாவே நாம கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு நம்ம பார்க்கலாம். இது பாயிண்ட் போட்டு பார்க்கணும்னா சந்திரன் பலமா இருக்காரா? சந்திரன் பலமா இருக்காரு. ஆயுள் காரகன் எப்படி இருக்காரு? ஆயுள் காரகன் பெரிய பலவீனமான இல்ல, 3ஆம் இடத்துல இருக்காரு, உபஜய ஸ்தானத்துல இருக்காரு. அதனால ஓகே. பெண் ஜாதகத்துக்கு புதன் அங்க பலமா இருக்காரு, அதனால அது ஓகே. இங்க பாத்தீங்கன்னா குரு பலமா இருக்காரு, அதனால ஓகே. சந்திரன் வந்து பலவீனமா இருக்காரு, அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சுக்கிரன் வந்து பலமா, இங்க ரெண்டு கிரகங்கள் இங்க பலமா இருக்கு. அதனால ஆண் ஜாதகத்தை எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்துட்டு ஓகேன்னு அடுத்த ஸ்டெப்புக்கே போயிடலாம். பெண் ஜாதகத்தை பார்க்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இது இருக்கு. ஏன்னா இங்க பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் நல்லா இருக்கு, புதன் மட்டும்தான் நல்லா இருக்கு. அடுத்து சுக்கிரன் நீசமாயிருக்கு, குருவும் நல்லா இல்லை. அதனால நம்ம அடுத்த கட்டத்தை பார்க்கலாம். லக்னாதிபதி எப்படி இருக்காரு? லக்னாதிபதி 10ல இருக்காரு, நல்லா இருக்காரு. சந்திரன் எப்படி இருக்காரு? சந்திரன் 10ல இருக்காரு, நல்லா இருக்காரு. அவ்வளவுதான். இவங்க 2 பேருக்கும் ஆயுள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாயிண்ட போட்டு நீங்க பார்க்கலாம். மினிமம் 2 பேருக்குமே 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் வந்துச்சுன்னா ஓகே, நம்ம அடுத்த இதுக்கு ப்ரொசீட் பண்ணி போகலாம். 2 பேருக்குமே 2 பாயிண்ட் இல்ல 2க்கு கீழே பாயிண்ட் இருந்தா கண்டிப்பா அது ஆயுள் தோஷத்தை கொடுக்குது. 2 இல்ல 3 பாயிண்ட் கீழே இருந்தாலும் 3க்கு கீழே இருந்தாலும் அது ஆயுள் குற்றத்தை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. ஒருவருக்கு 5 மதிப்பெண்ணும் ஒருத்தங்களுக்கு 2 மதிப்பெண், ஒருத்தர் கம்மியாவும் ஒருத்தர் அதிகமா இருந்தா ஓகேங்களா? நினைக்காது. சரிங்க, மதிப்பெண் நல்ல மதிப்பெண் இல்ல. சரிங்க, அப்ப 2 பேருக்குமே 3க்கு மேல இருக்கணும். மினிமம் 3வது இருக்கணும். 2 பேருக்குமே மினிமம் 3வது இருக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுபகிரகங்கள் அட்லீஸ்ட் ஒரு சுபகிரகமாவது நல்லா இருக்கணும். 3ல ஒரு கிரகம். சரிங்க, 3ல ஒரு சுபகிரகமாவது நல்லா இருக்கணும். சனி உச்சத்துல இருக்கிறத ஒரு மதிப்பெண்ணா எடுத்துக்கலாங்களா? எப்படிங்க? எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம்.
அது எங்க இருந்தாலும். சனி உச்சத்துல இருந்ததுன்னா தாராளமா எடுத்துக்கலாம். 12ல இருந்ததுன்னா 0.5 மார்க் கொடுங்க. 7, 8ல இருந்தாங்க ஐயா. 7ல இருந்தாலும் 7ல இருந்தா உச்சமா இருந்தாலும் எடுத்துக்கலாம். 7 காலபுருஷ தத்துவத்துல 7ல தான் சார் சனி உச்சம். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதனால சனி உச்சமா எடுத்துக்கலாம், சனி பலமா எடுத்துக்கலாம். நீங்க சரிங்க சரிங்க. சனி பலமா எடுத்துக்கலாம், தாராளமா பலமா எடுத்துக்கலாம். 8னும் போது ஓகே, சனி 8ல இருக்கிறது நிறைய விஷயத்துக்கு நல்லதுதான். ஆனா அவரும் ஒரு தோஷத்தை அங்க கொடுக்குறாரு. அதனால சனி 8ல இருக்கும்போது 0 பாயிண்டே கொடுங்க. சனி 8ஆம் அதிபதியா வந்தாருன்னா அவருக்கு நம்ம வந்து ஃபுல் பாயிண்ட் கொடுக்கலாம். சரிங்க சரிங்க. சனி 8ல இருக்கும்போது நிறைய கேஸ்ல என்ன பண்றாரு அப்படின்னா, அதிகமான நோய்களை கொடுத்து, இல்ல வந்து ஆயில் அதிகமா கொடுத்தா கூட நோய்களையும் அதிகமா கொடுத்துறாரு, இல்ல வந்து ஆக்சிடென்ட் மாதிரி விஷயங்கள் கொடுத்துறாரு, இல்ல படுத்த படுக்கையா ஒரு சில காலங்கள் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கொடுத்துறாரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை அவாய்ட் பண்றது நல்லது. சரிங்க சரி. இந்த ஜாதகத்துல பாருங்க ஆயில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, இந்த ஜாதகத்துல பாருங்க லக்னத்துல கேது இருக்கு, அதனால ஆணுக்கு 0 மதிப்பெண். அதே மாதிரி பெண் ஜாதகத்துல லக்னத்துல ராகு இருக்கு, அதனால 0 மதிப்பெண். 8ல பாருங்க ஆண் ஜாதகத்துல செவ்வாய் இருக்கு, அதனால அதை நம்ம இங்க 0 மதிப்பெண் கொடுக்குறோம். பெண் ஜாதகத்துக்கு 8 யாரு? 8 வந்து சுக்கிரன், அங்க யாருமே இல்லை, கட்டம் காலி கட்டம் தான், அதனால 1 கொடுக்குறோம். அடுத்து 10ஆம் இடம் பார்க்கலாம். 10ஆம் இடத்துல ஆணுக்கு 10ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க, அதனால அது சுபமா இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். பெண்ணுக்கு 10ஆம் இடத்துல பாருங்க சூரியனும் புதன், 10ல வந்து சூரியன் திக்பலம், அதனால அங்க வந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். அடுத்தது சனி எப்படி இருக்காருன்னு பாருங்க. சனி வந்து 9ல இருக்கார், அதாவது லக்னாதிபதி அவர் 9ல இருக்கார், அதனால கண்டிப்பா அவருக்கு அங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். இதே மாதிரி இவங்களுக்கு பாருங்க சனி எங்க இருக்கா? சனி 9ல தான் இருக்காரு, இவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க 8ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 8ஆம் அதிபதி 11ல இருக்கார். 8ஆம் அதிபதி 11ல இருக்கார், அது வந்து சிறப்பு தான். 8ஆம் அதிபதி 11ல இருக்கிறது நல்ல விஷயம் தான், அங்க நம்ம ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். இங்க 8ஆம் அதிபதி 9ல இருக்கார், அது சிறப்பு தான், அங்கேயே ஒரு பாயிண்ட். இது ஆயுளுக்கு மட்டும்தான். நீங்க வந்து 8ஆம் அதிபதி 9ல இருக்காரு, அவர் வந்து இந்த பிரச்சனை கொடுப்பாரு அந்த பிரச்சனை கொடுப்பாரு பார்க்காதீங்க. ஓகே, ஏன்னா 8ஆம் அதிபதி 9ல இருந்ததுன்னா அது ஒரு கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள ஒரு பிரச்சனைகள் கொடுக்க போகுதுன்றது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. அது வேற, அந்த கான்செப்ட் வேற. நம்ம இங்க ஆயுள மட்டும்தான் பார்க்கணும். இந்த ஆயுள பார்க்கும்போது 8ஆம் அதிபதி 9ல இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கோம். 2க்கும் ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி குரு 10ல இருக்காரு, 10ல இருக்கும்போது அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். இங்க வந்து 12ல இருக்காரு, அதனால 0 பாயிண்ட். பெண்ணுக்கு 0 பாயிண்ட் கொடுக்குறோம். சுக்கிரன் 12ல இருக்காரு, 0 பாயிண்ட். பெண்ணுக்கு 9ல இருக்கார், அதனால ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். புதன் 11ல இருக்கார் ஆணுக்கு, பெண்ணுக்கு 4ல இருக்கார், 2 பேருமே நல்ல இடத்துல இருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். 2 பேருக்குமே பாருங்க, ஒருத்தருக்கு 5 பாயிண்ட், இன்னொருத்தருக்கு 6 பாயிண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆயுள் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். பொதுவா திருமண பொருத்தத்துக்கு மட்டும்தான் அந்த ஆயில நம்ம இந்த 8 பாயிண்ட் எடுக்கணுங்களாங்க, இல்ல தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஆயில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்னா நம்ம இந்த பாயிண்ட் எடுத்து அவங்களுக்கு நம்ம சொல்லலாங்களாங்க ஐயா? தாராளமா சொல்லலாம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஆயுள் எப்படி இருக்குன்றதுக்கு இந்த ஜாதகத்தை எடுத்து இந்த பாயிண்ட் எடுத்து சொல்லலாம். இதை விட தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு கேட்டீங்கன்னா தசாநாதன் புத்திநாதன் இருக்காருங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அத லக்னமா போட்டுக்கோங்க. ஓ சரிங்க. புத்திநாதன் லக்னமா போட்டு அதுல இருந்து 1, 8, 10 மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. மத்ததெல்லாம் கூட நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 1, 8 தசாநாதன் புத்திநாதனுக்கு தசாநாதன் பாத்துருங்க. தசாநாதன லக்னமா போடலாம், இல்ல புத்திநாதன லக்னமா, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நீங்க லக்னமா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கு 1, 8, 10 சம்பந்தம் வருதான்னு பாருங்க. 12ஆம் அதிபதி சம்பந்தம் வருதான்னு பாருங்க. மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தம் வருதான்னு பாருங்க. இது வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆயுள் குற்றத்தை கொடுத்து விடும். ஓ சரிங்க சரிங்க. நாம ஏற்கனவே பார்த்த அந்த லக்னத்துக்கு உதாரண ஜாதகம் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஆமாங்க. பாருங்க, இந்த ஜாதகம் 48 வயசு வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க. ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் சனி லக்னத்துல இருக்காரு. அதுக்கு 1, 8, 10 சம்பந்தம் வருதான்னு பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி தான் சனி வந்துடுறாரு. லக்னாதிபதி பாதகத்துல இருக்காரு.
சரிங்க. 10ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து 15 டிகிரியில் இருக்காரு. சுக்கிரன் 15 டிகிரி, அதாவது செவ்வாயும் சூரியனும் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில இல்லைன்றது சொல்லலாம். இல்லை 15 டிகிரியில் இருக்காரு, சுக்கிரனோட சாரத்திலே இருக்காரு, சுக்கிரனும் 15 டிகிரியில் இருக்காரு. அதனால சுக்கிரன் இவருக்கு பதிலாக சுக்கிரன் பாதகத்தை அங்கே கொடுப்பாருன்னு எடுத்துக்கலாம். 2 பேரும் ஒரே டிகிரி நான் இங்கே போட்ட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே டிகிரியில் இருக்கிறதுனால செவ்வாய் கொடுக்குற பாதகத்தை சுக்கிரன் கொடுப்பார், சுக்கிரன் கொடுக்குறத நல்ல விஷயங்களை செவ்வாய் கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால இங்க 10ஆம் அதிபதி சம்பந்தம் அங்க வருது, இன்டைரக்டா வருதுன்றத சொல்றதுக்கு தான் இந்த ஜாதகத்தை இங்க போட்டிருக்கேன். இந்த ஜாதகம் வந்து இளையராஜாவோட பொண்ணு ஜாதகம். சரிங்க சரிங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி தசாநாதன் புத்திநாதன் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு மற்ற நாளைக்கு இதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். திரிகோண ராசிகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வேற ஏதாவது டவுட்? ராசிநாதன் சொல்றீங்களா ஐயா? ஆமா. ராசிநாதன்னா சந்திரன் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி தான் ராசிநாதன், அப்படித்தானங்க ஐயா? ஆமாங்க ஆமாங்க. சரிங்க சரிங்க. ஆமா. ராசிக்கு யாருக்கு வீடு கொடுத்துருக்காங்களோ, சந்திரனுக்கு யார் வீடு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ராசிநாதன். சொல்லுங்க சார். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு இன்னைக்கு வகுப்பு முடிச்சுக்கலாம். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. முதல்ல பார்த்தோம் நம்ம என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு. செவ்வாய் எப்படி பாதிப்படைகிறான்னு பார்த்தோம். 1, 4, 7, 10 ராகு, கேது அல்லது சூரியன் அல்லது தேய்பிரை சந்திரன் இருந்தால் பாதிப்பு கொடுக்கிறார். அடுத்தது பாதகத்தில் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தது பாவகர்த்தாரில் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கிறார். இதுதான் செவ்வாய்க்கு எடுத்தோம். அதுக்கு அடுத்தது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதை பார்த்தோம். என்னது, களத்திரம் யாருக்கு வித்தியாசமான களத்திரத்தை அமைக்கலாம். வித்தியாசமான களத்திரத்தை எங்க யாருக்கு அமைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்படும் போது வித்தியாசமான களத்திரத்தை அமைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாம மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், இது 3க்குமே நம்ம வந்து வித்தியாசமான ஏதோ ஒரு வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி களத்திரத்தை அமைச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இது இல்லாம படிப்புன்னு வர்ற பட்சத்துல கண்டிப்பா அதை எங்கேயா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணீங்கன்னா அடுத்தவங்க அதை கேட்கும் போது அந்த தோஷங்கள் விலகுது அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எப்படி பாதிப்படைஞ்சிருக்காருன்னு பார்க்குறோம். அதுல 2, 7 தனக்குள்ள 6, 8 இருந்து அதுல ஒருத்தர் வக்ரம் அடையும் போது கண்டிப்பா அது திருமணத்துல ஒரு தோஷத்தை கொடுக்குது, காலதாமதத்தை கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். இவங்க 2, 8 2, 7 ஒருத்தருக்கு ஒருத்தர் 6, 8 இருந்து நீசம், அஸ்தமனம், எல்லா அவயோகி சாரம் இடத்துல இருக்கிறது, இது எல்லாமே ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுதான் இன்னைக்கு இது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆயுள் பார்த்தோம். ஆயுள் வந்து 1, 8, 10 குரு, சுக்கிரன், புதன், 8ஆம் அதிபதி ஆயுள் காரகன் சனி. இவங்களோட நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க நிலைமைகள் நல்லா இருந்ததுன்னா ஓகே, நம்ம வந்து அடுத்த நிலைமைக்கு போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்காருன்றத, இது சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், லக்னம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இது ரெண்டும் வந்து கண்டிப்பா நம்ம இவங்க யாரும் சரியில்லை அப்படின்ற பட்சத்துல இதையும் பார்த்துனாலும் ஆயிலை பத்தி நம்ம டிசைட் பண்ணலாம். மினிமம் வந்து 2 பேருக்குமே 3 பாயிண்ட் வந்ததுன்னா நம்ம ஆயிலை டிசைட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இவ்வளவுதான் சார் இன்னைக்கு பார்த்தோம். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட் ஒன்றும் இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம்.